அனைவருக்கும் தேன் தமிழ் வணக்கம். வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்கள் மன்றம் மற்றும் வலைத்தமிழ் டிவி இணைந்து நிகழ்த்தும் வட அமெரிக்க வரவேற்பறை. இது உலகெங்கும் இருந்து வட அமெரிக்காவிற்கு வருகை தரும் தமிழ் எழுத்தாளர்களுடன் அவர்களை வரவேற்று உரையாடும் தமிழ் அறை. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது காணொலியை அமர்த்தி வைக்கவும். நன்றி. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள். அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க மருதயாழினி பிரதீபா அவர்களை வரவேற்கிறேன். தோறும் குன்றாடும் தமிழ்தாய்க்கு முதல் வணக்கம். வலைத்தமிழ் மற்றும் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் மன்றம் இணைந்து வழங்கும் அமெரிக்க வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு இன்று வந்திருக்கும் உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்வினை செம்மையாக நெறியாள்கை செய்யவிருக்கும் திருமிகு கிரேஸ் பிரதிபா அவர்களையும் புதுவை முருகு அவர்களையும் வலைத்தமிழ் நிறுவனர் ச. பார்த்தசாரதி மற்றும் தன்னார்வலர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். தொல்காப்பிய ஆவணங்களை திரட்டும் பணியில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு மு. இளங்கோவன் ஐயா அவர்கள் கனடாவில் நடந்த முதலாம் உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு தொல்காப்பிய ஆவணங்களின் கண்காட்சியை கனடா மாநாட்டில் நடத்தி பெரும் வெற்றியை கண்டுள்ளார். தமிழையே மூச்சாக கொண்டு செயல்படும் முனைவர் மு. இளங்கோவன் அவர்களை வருக வருக என்று அழைப்பதில் வட அமெரிக்க வரவேற்பறை மகிழ்வும் நெகிழ்வும் கொள்கிறது. இளங்கோவன் ஐயாவை பற்றி இன்னும் சொல்ல வேண்டுமானால், இளங்கோவன் என்னும் இனிய கேள்வன், வளமார் தமிழ் நெறி மனத்திடை கொண்டோன், நாடு நாடென பரந்தெங்கெனும் தமிழை பாடுமோர் பாணன், யாழ் சுமந்தேகள் போல் கணினி சுமந்தே கணக்கில் பதிவு செய் பணி புரிந்தனன் கான், பண்பார் இணையம் படர்ந்து தொடர்ந்து பார் முழுதல் ஆவி கிடந்து மறைந்து கேள்வியுறாதே முடங்கிய தமிழ் நூல் முன்னோர் கலைகள் மாய்ந்த பண்டைய வரலாறெல்லாம் ஆய்ந்தாய்ந்தழித்த அருஞ்செயல் வியப்பே. இப்படி நான் சொல்லவில்லை. திரு கு. வே. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், நமது இலக்கிய முன்னோடி திரு கு. வே. பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் நமது மு. இளங்கோவன் ஐயாவை பற்றி பாடிய பாடல் இது. இளங்கோவன் ஐயா அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிறந்துள்ளார். கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோவிலால் மட்டும் பெருமை கொள்வதில்லை, மாறாக தமிழுக்காய் வாழ்நாளை கழிக்கும் தமிழ் தொண்டனை பெற்றதற்காகவும் செம்மாந்து கிடக்கின்றது. உள்கோட்டை அரசினர் தொடக்கப்பள்ளியில் தொடங்கிய இவரது கல்வி பயணம் செந்தமிழ் கல்லூரியில் முதுகலையுடனும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்துடனும் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்திய அரசின் நடுவண் தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆகஸ்ட் 2005 முதல் புதுவையில் தமிழ் விரிவுரையாளராக பணிபுரிந்து வருகின்றார். மு. இளங்கோவன் ஐயா படிக்கும் காலத்தில் தமிழக அளவில் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் பல கவிதை கட்டுரை பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கங்கள் சான்றிதழ்களை பெற்றுள்ளார். மேலும் தாய்மொழி வழி கல்வி எனும் தலைப்பிலான ஆய்வு கட்டுரை போட்டியில் பெருஞ்சித்திரனார் அவர்களால் தங்கப்பதக்கம் சூட்ட பெற்றவர் இவர். நெல்லை தனித்தமிழ் இலக்கிய கழகம் நடத்திய கட்டுரை போட்டியில் மூதறிஞர் வ.சு.ப. மாணிக்கனாரின் தமிழ் பணிகள் என்னும் தலைப்பிலும் பாவலர் முடியரசனாரின் தமிழ் தொண்டு என்னும் தலைப்பிலும் இருமுறை
ஆய்வு கட்டுரை எழுதி 2 தங்கப்பதக்கங்களை ஐயா பெற்றுள்ளார். இந்திய அரசின் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி இளம் அறிஞர் விருது மற்றும் 1,00,000 ரொக்க பரிசை தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் 2010 மார்ச் 28 இவருக்கு வழங்கியுள்ளார். தமிழ்நாடு அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கம் வழங்கும் விருதான தூய தமிழ் ஊடக விருது காட்சி ஊடக பிரிவில் இவரது இணையம் எனும் ஊடகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது மிகவும் பெருமை மிக்கதாக கருதப்படுகின்றது. ஐயா அவர்கள் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். மணல்மேட்டு மழலைகள், இலக்கியம் அன்றும் இன்றும், வாய்மொழி பாடல்கள், அயலக தமிழறிஞர்கள், இணையம் கற்போம் என்று பல்வேறு நூல்களை எழுதி நமது தமிழ் உலகிற்கு, தமிழ் கூறும் நல்லுலகிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை எங்களுடைய வட அமெரிக்க வரவேற்பறைக்கு வரவேற்பதில் நாங்கள் மகிழ்வும் பெருமையும் கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. நன்றி. நன்றி. நன்றி மருதையாளன் அவர்களே. புதுவை மைந்தனாக உங்களை வரவேற்பதில் நானும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. இந்த குறுகிய சில நாட்களில் இங்கு டொரண்டோ வந்து பணிபுரிய வந்து எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதற்கும் மிக்க நன்றி. நீங்கள் இப்பொழுது டொரண்டோ வந்த நோக்கம், அது இந்த ஆய்வு, இந்த கட்டுரைகள், இந்த கண்காட்சி, இது பற்றி எல்லாம் ஒரு தமிழ் உணர்வாளர், தமிழ் ஆய்வாளர் அப்படி இல்லாமல் ஒரு பொதுமக்களுக்கு புரியும் அளவுக்கு, பொதுவாக எங்களுக்கு புரியும் அளவிற்கு அது என்ன நோக்கம், நீங்க வந்த நோக்கம் நிறைவடைந்து விட்டதா இல்லது இன்னும் எடுத்து செல்ல போகிறீர்களா, அது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக அளிக்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். தமிழில் கிடைத்துள்ள முதல் இலக்கண நூலாக அமைவது தொல்காப்பியம். பழைய காலத்தில் தமிழர்கள் எவ்வாறு இருந்தார்கள், அவர்களுடைய அறிவு ஆற்றல் எவ்வாறு இருந்தது, என்ன வகையான வாழ்க்கை முறைகளை மேற்கொண்டார்கள் என்பதற்கெல்லாம் நம்மிடம் வேறு எதுவும் சான்றுகள் இல்லை தொல்காப்பியத்தை விட்டால். இப்பொழுதுதான் கீழடி போன்ற அகழாய்வுகள் வழியாக நம்முடைய பழம்பெருமையை தெரிந்து கொள்வதற்கு சில சான்றுகள் கிடைத்து வருகின்றன. பிற்காலத்தில் நிறைய சான்றுகள் நம்முடைய முன்னோர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கிடைக்கின்றனவே தவிர இன்னும் காலம் முன்னே சென்று பார்ப்பதற்குரிய சான்றுகள் நமக்கு கிடைக்கவில்லை. அதை ஓரளவு நிறைவு செய்வதற்குரிய வாய்ப்பாக தொல்காப்பியம் அமைகிறது. இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது புலவர்கள், படித்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு நூலாக இதுவரை இருந்து வந்தது. குறிப்பாக தொல்காப்பியத்தில் 3 செய்திகள் இடம்பெறும். அதாவது எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று சொல்வார்கள். அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டால் நீங்கள் நம்ம பேசக்கூடிய அந்த உரையாடல் சிறப்பாக இருக்கும் என்பதனால் சொல்கிறேன். எழுத்து அதிகாரத்தில் எழுத்துக்களை பற்றிய செய்தி, சொல்லதிகாரத்தில் சொற்களை பற்றிய செய்திகள், அதில் எந்த குறையும் இல்லை. பொருளதிகாரம் என்று பார்க்கும் பொழுது அகப்பொருள் சார்ந்த செய்திகள் இருக்கின்றன, புறப்பொருள் சார்ந்த செய்தியும் இருக்கிறது. இருந்தாலும் அகப்பொருள் சார்ந்த செய்தி அதிலே அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக அகத்திணையியல், பிறகு களவியல், கற்பியல் என்பதிலெல்லாம் அக வாழ்க்கை சார்ந்த செய்திகள் இருக்கின்றன. தமிழக கல்வி முறையை பொறுத்தவரை இந்த இலக்கணம், இலக்கியம் என்பதையெல்லாம், நீதிநெறி நூல்கள் என்பதெல்லாம் பெரும்பகுதி திருமடங்களில்தான் அவை துறவிகளாக வரக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய நூல்களாக இருந்தன. சைவ சித்தாந்தம், பெரிய புராணம், பிறகு இலக்கணம், நன்னூல், இது போன்ற நூல்களை எல்லாம் திருமடங்களில் தான் படித்தார்கள். ஆனால் அந்த திருமடங்களில் இருக்கக்கூடிய துறவிகள் அகச்செய்திகளை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு அங்க உரிமை, வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் அவர்களும் துறந்து வந்திருக்கிறார்கள். திருமண வாழ்க்கை தொடர்பாக அல்லது பெண்கள் சார்ந்த செய்திகளை, அவர்கள் கற்பனைகளை, வர்ணனைகளை படிப்பது பொருத்தமில்லை என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய சுவாமிகள் மறைந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதும் பொழுது அறத்துப்பாலுக்கும் பொருள் பாலுக்கும் சாமிகள் எழுதியிருப்பார்கள், இன்பத்து பாலுக்கு உரை எழுதவில்லை. காரணம், அது தொடர்பான செய்திகளை விரிவாக எழுதினால் அவர்களுடைய துறவு வாழ்க்கையை சாதாரண கல்லாத மக்கள் ஐயுறுவார்கள் என்ற ஒரு காரணத்தால் அவர்கள் அந்த அகச்செய்தியை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அதே நிலைதான் இந்த தொல்காப்பியமும். எழுத்து, சொல் இவற்றையெல்லாம் நன்கு படித்து கற்று தேர்ந்த பலர் இருந்தார்கள். ஆனால் பொருளதிகாரத்தை படிப்பதற்கு 1800 காலகட்டங்களில் ஆட்கள் இல்லை. அப்பொழுது இருந்த தொல்காப்பிய வரதப்ப முதலியார் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய தந்தையார்
ஒரு ஊருக்கு சென்று ஒரே ஒரு புலவருக்கு தான் அந்த பொருளதிகாரம் மனப்பாடமாக தெரியும். எனவே அந்த ஊர்ல 2 ஆண்டு தங்கி அந்த தொல்காப்பிய பொருளதிகாரத்தை கற்று ஊர் திரும்பினார். தன்னுடைய மகனுக்கு இந்த பொருளதிகாரத்தை சொல்லித்தர அந்த வரதப்ப முதலியார் என்பவருக்கு ஒருவருக்கு தான் அந்த பொருளதிகாரம் என்பது நல்ல தெளிவாக 1820 காலகட்டங்களில் தெரிந்தது. எனவே அவர் பேரே அடைமொழியாக சேர்ந்து தொல்காப்பிய வரதப்ப முதலியார் என்று அவருக்கு பெயரே அமைந்து விட்டது. எனவே 1800-820 காலகட்டங்களில் இந்த தொல்காப்பிய பொருளதிகாரம் என்பது யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் படித்திருந்தாங்களே தவிர முழுமையா தமிழ் சமூகம் எல்லோரும் படிக்கவில்லை. இந்த நிலையில்தான் தொல்காப்பியம் ஓலைச்சுவடியிலிருந்து முதலாக பதிப்பிக்க தொடங்குகிறார்கள். அது 1847 தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நச்சினார்க்கினியர் உரையை மழவை மகாலிங்க ஐயர் என்பவர் பதிப்பிக்கிறார். இந்த மகாலிங்க ஐயர்னா ஐயர் பிராமின் அந்த பொருளில் இல்லை, வீரசைவ மரபில் வரக்கூடிய ஐயர்கள். அவர்கள் நம்ம தமிழர்கள் தான். அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வீரசைவ மரபிலே வந்த மழவை மகாலிங்க ஐயர் தான் முதலாக ஓலைச்சுவடியிலிருந்து தொல்காப்பியத்தை அச்சுக்கு கொண்டு வருகிறார். அதன் பிறகு வேறு ஒரு கிறித்தவ தமிழ் தொண்டர் தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் இணைத்து அச்சிடுகிறார். அதன் பிறகு இலங்கையைச் சேர்ந்த சி.வி. தாமோதரம் பிள்ளை அவர்கள் தொல்காப்பியத்தை முழுமையாக பதிப்பிக்கிறார்கள். அதுக்கு பிறகு பலர் பதிப்பிக்கிறார்கள். அது அந்த செய்தி வேறு. இதுக்கு இடையில 1824 அளவிலே நம்ம தமிழகத்துல சென்னையில ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இருந்த ஒருவர், அவர் இங்கிருந்து இங்கிலாந்துக்கு தன்னுடைய பணிகளை முடித்து விட்டு செல்லும் பொழுது அவருக்கு ஒரு புலவர் ஒருவர் ஓலைச்சுவடி கட்டு ஒன்றை பரிசாக தருகிறார். அந்த கட்டு எந்த தேதியில் தரப்படுகிறது என்று பதிவு இருக்கிறது. அந்த பதிவை எடுத்துக்கொண்டு அந்த ஓலைச்சுவடி கட்டை அந்த ஆங்கிலேயர் எடுத்து சென்று, டக்குனு என்னால் அவருடைய பேரை நினைவு கூற முடியல, நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் அந்த கட்டை எடுத்துட்டு போய் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டியில இங்கிலாந்துல கொடுக்கிறார். அது எந்த தேதியில கொடுத்தார் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த ஓலைச்சுவடி வேறொன்றும் அல்ல, அது தொல்காப்பிய ஓலைச்சுவடி. அதுல எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் தான் இருக்கு. அந்த ஓலைச்சுவடியை வெளி உலகத்துக்கு தெரியல. அதை நான் தான் அதை பார்த்தேன். அந்த ஓலைச்சுவடியில திருநின்ற ஊர் பக்தவச்சல ஐயர் என்பவர் பரிசாக இந்த ஓலைச்சுவடியை தருகிறார் என்ற குறிப்பு அந்த ஓலைச்சுவடியில இருக்கு. திருநின்ற ஊருங்கிறது சென்னை பக்கத்துல இருக்கு. அங்க பெருமா கோயில் இருக்கு. அவர் யாருன்னு கண்டுபிடிக்க நானும் பல வகையை முயற்சி பண்றேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஊர் சாமி பேரு, கடவுள் பேர் பக்தவச்சலம். எனவே அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பக்தவச்சலம்னு வச்சிருப்பான் பேரு. அதனால எந்த பக்தவச்சலம்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அந்த திருநின்ற ஊர் பக்தவச்சல ஐயர் என்பவர் அந்த ஆங்கிலேய துறைமகனாருக்கு கொடுத்த ஓலைச்சுவடி இன்றைக்கும் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டியில இருக்கிறது. இவ்வாறு இப்படி மெதுவாக இருந்த அந்த தொல்காப்பிய பரவல் என்பது பிறகுதான் கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல பாடமாக வருகிறது. என்றாலும் அவையெல்லாம் மிக முதன்மையான பகுதி தொல்காப்பியத்துல செய்யுளியல்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த செய்யுளியல் நீங்களாக என்றுதான் பாடம் வைப்பார்கள். ஏன்னா அதை நடத்துவதற்கு போறதுக்கெல்லாம் ஆட்கள் தெரியாது யாருக்கும். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை பாடமாக பல்கலைக்கழகங்களில் வைக்கும் பொழுது அவர்களில் அரங்கேற்று காதை நீங்களாக என்று பாடம் வைப்பார்கள். சிலப்பதிகாரத்துல மிக முக்கியமான பகுதி அரங்கேற்று காதை என்பது. ஆனா அந்த அரங்கேற்று காதையில் இருக்கக்கூடிய செய்திகளை யாரும் விரித்து சொல்ல முடியாது. சும்மா மேம்போக சொல்லுவாங்களே தவிர உண்மை செய்தி யாருக்கும் தெரியாது. தெரிந்தவங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. நம்முடைய பீப்பாக்கா சுந்தரம் என்று ஐயா இருந்தாங்க. அவரிடம் நான் ஓராண்டு ஆராய்ச்சி உதவியாளனாக இருந்து அந்த தமிழிசை கலைக்களஞ்சிய பணியை செய்தேன். அப்பொழுதுதான் ஐயா சொல்லுவாங்க, 10 வருஷம் நான் படித்தேன் இளங்கோ, அப்பதான் எனக்கு சிலப்பதிகாரம் புரிஞ்சுது. 60 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் பல பகுதி எனக்கு விளங்கலை என்று சொல்வார். அந்த அளவு அவர்கள் சிலப்பதிகாரத்திலே ஆழமான புலமையுடையவர்கள். அது போன்ற கல்வி நிலையில சிலப்பதிகாரம் முதன்மையான நூலாக இருந்தாலும் அரங்கேற்று காதையை நீக்கிவிட்டார்கள். தொல்காப்பியம் முதன்மையான நூலாக இருந்தாலும் செய்யுளியலை நீக்கிவிட்டார்கள். இப்படிதான் கல்வியானது இருந்தது. இதை புலவர் கல்லூரி என்று தமிழகத்திலே பல கல்லூரிகள் தோன்றிய பொழுது அப்ப நிறைய பேர் அந்த தொல்காப்பியத்தை உரையோட விளக்கத்தோட மனப்பாடமாகவே படித்த ஒரு சூழல் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், தமிழகத்தினுடைய கல்வி நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஆழமான கல்வி பயிற்றுவிப்பதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ சூழல்கள் ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இப்படியே போனாக்கா வருங்காலத்துல இந்த தொல்காப்பியத்தை
தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு குறைவாக போய்விடுமே என்றுதான் இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய அறிஞர்களை தொல்காப்பியத்தை வைத்து பேச வைத்து யூடியூப்ல நான் பல பதிவுகள் ஏறத்தாழ ஒரு 40-50 பதிவுகள் நான் போட்டிருப்பேன். ஏறத்தாழ 6-7 லட்சம் பேர் அதை பார்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த இப்ப நான் எடுத்த அறிஞர்களே பல பேர் இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இளங்குமரனார், மதுரை இளங்குமரனார் ஐயாவை பதிவு செய்தோம். அவர் இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி செந்தில் நாயகம் என்று ஒரு ஐயா திருநெல்வேலிக்காரவங்க, அவங்கள பதிவு செய்தோம், அவங்களும் இறந்து போயிட்டாங்க. பிறகு சிலப்பதிகாரத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருப்பதனால் சிலப்பதிகாரத்துல மிக தேர்ந்த அறிஞராக விளங்கிய தியாகராசன் பூம்புகார் இருக்கார், அவரை 1 மணி நேரம் பதிவு செய்தோம், அவரும் இறந்து போயிட்டார். இப்படி நாம செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அறிவுகள்லாம் நமக்கு கிடைக்காம போயிருக்கும். அதுபோல நாமக்கல்ல முட்டை வணிகம் செய்கிறார் வேலுசாமி, வேலுசாமி என்று நீங்கள் பெயரை கேள்விப்பட்டிருக்கலாம். வேலுசாமி ஐயாவை அழைத்து வந்து, அவர்கள் மிகப்பெரிய நினைவாற்றல் உடையவர்கள், புலமை உடையவர்கள். அவர்களை புதுச்சேரியில 2 நாள் தங்க வைத்து தொல்காப்பியம் மறக்கப்பட்ட வரலாறு, தொல்காப்பியம் பதிப்பிக்கப்பட்ட வரலாறு, தொல்காப்பியத்துல வடமொழியினுடைய தாக்கம், இப்படி 7-8 தலைப்புகள்ல அவரை பேச வைத்து எடுத்து அதையும் நாங்க யூடியூப்ல நான் போட்டிருக்கேன். இப்படி தமிழகத்துல மிகச்சிறந்த அறிஞர்கள், அது மாதிரி பேரூர் தமிழ்கல்லூரி, கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பேரூர் தமிழ்கல்லூரியில முதல்வராக இருந்த சென்னியப்பனார் என்று அறிஞர் பெருமகனார், அவரை தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் பற்றி ஒவ்வொரு மணி நேரம் ஒரு அதிகாரத்தை பற்றியும் அறிமுகமாக பேச வைத்து அதையும் எடுத்து யூடியூப்ல போட்டுருவோம். அது ஏனோ தானோ அப்படிங்கிற முறையில நாங்க செய்வதில்லை. ஒரு செல்போன் இருக்கு, உடனே எடுத்து அதெல்லாம் போடுறாங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது மாதிரி இல்லை. திரைப்படம் எடுக்கக்கூடிய அந்த புகைப்பட கருவியில, அந்த கேமராவில் எடுக்கிறது. தமிழ் புலவரை ஒரு திரைப்பட கேமராவில் இதுவரை யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க பெரும்பகுதி. அது மாதிரி ஒரு தரமான பதிவுகளாக எடுத்து முன்பே அவங்க மருதையாழினி சொன்னது போல கோவை பாலசுப்ரமணிய ஐயாவினுடைய பேச்சும் ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு தொல்காப்பிய சிறப்புகள் என்று இருக்கும். அதுவும் ஹை லெவல் குவாலிட்டியில எடுத்திருப்போம். அப்ப இன்றைய இந்திய பிரதமரை தூர்தர்ஷனுக்காக பேட்டி காணக்கூடிய அல்லது எடுக்கக்கூடிய கேமராமேன் தான் நம்ம படத்தெல்லாம் எடுத்தவங்க. சாதாரண ஆளுக எடுக்கல. அதாவது இன்றைய இந்திய பிரைம் மினிஸ்டர் வெளிநாடு போனா கூட பின்னாடியே போகக்கூடிய ஒரு கேமராமேன், அவரு தான் இந்த தமிழ் புலவர்களை எல்லாம் எடுத்த பெருமகனார். சில சூழல் கருதி சொல்லவில்லை, இருந்தாலும் நண்பர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாங்க அது ஒரு ஏனோ தானோ அல்லது பொழுதுபோக்கு 10ஓட 11 அதனால அது மாதிரி தரமாக எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் பல பேரை எடுத்ததெல்லாம் இன்னும் எடிட் பண்ணி நாங்க போடல, இருக்கு. சுந்தரமூர்த்தி என்று ஒரு மிகச்சிறந்த தொல்காப்பிய அறிஞர், அவரை பேச வைத்து 100கணக்கான மணி நேரம் ஆடியோ கேசட்டா என்கிட்ட இருக்கு, தொல்காப்பியம் மட்டும். அது இல்லாம பெரிய புராணம், சைவ சித்தாந்தம், கந்த புராணம், சங்க இலக்கியங்கள், இது பற்றி சுந்தரமூர்த்தி அவர்கள் பேசிய ஆடியோ கேசட் என்கிட்ட 1000கணக்கான மணி நேரம் இருக்கு. இவையெல்லாம் MP3 கன்வெர்ட் ஆகி யூடியூப்லயோ இல்ல மற்ற இடங்களுக்கோ போகும்பொழுது தமிழுக்கு மிகப்பெரிய சேவையாகவும் தமிழர்களுக்கு மிகப்பெரிய சொத்தாகவும் மாறும். இது என்னுடைய நம்பிக்கை. இப்படி இருக்கும் பொழுதுதான் அடுத்த தலைமுறைக்கு தொல்காப்பியத்தை எளிமையாக சொல்லித் தருவதற்கு ஆட்கள் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு, நிலைக்கு நான் வந்தேன். அப்ப இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் தமிழாசிரியர்களை விட வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்த தொல்காப்பியத்தை கையில் எடுக்கும் பொழுது நம்மை விட கூடுதலாக கூர்ப்பான செய்திகளை, உண்மைகளை கொண்டு வருவார்கள் என்ற அடிப்படையிலே அந்தந்த துறை சார்ந்தவர்களை தொல்காப்பியம் பற்றி பேசுமாறும் எழுதுமாறும் நான் சொல்லி வருகிறேன். இப்ப நாட்டுப்புறவியல் சார்ந்த செய்திகள், ஃபோக்லோர் என்று தனி பிரிவு நாட்டுப்புறவியல் என்பது. இந்த நாட்டுப்புறவியலில் முதல் PhD அது மாதிரி செய்த பெருமைக்குரியவர் சரஸ்வதி வேணுகோபால், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அம்மா அவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள். இப்ப நாட்டுப்புறவியல் என்ற துறை 1965-70 காலகட்டங்களில் வரும் பொழுது இது ஒரு டிபார்ட்மெண்டே இல்லை, இது ஒரு ஃபீல்டே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மரபார்ந்த இலக்கண இலக்கியங்களை படித்தவங்க புதுசா அது என்ன நாட்டுப்புறவியல், ஃபோக்லர் இதெல்லாம் இங்க நாங்க சொல்லி தரணுமா என்பது போல நிலை இருந்தது. அந்த அம்மா அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய நாட்டுப்புறவியல் வல்லுநர்கள் எல்லாம் படித்து அந்த தியரியை எல்லாம் தெரிந்து கொண்டு போய் அவங்க நாட்டுப்புறவியல் ஆராய்ச்சி செய்தாங்க. தொல்காப்பியத்திலே நாட்டுப்புறவியல் கூறுகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா தொல்காப்பியரே செய்யுள் வழக்கையும் பேச்சு வழக்கையும் துணையாக கொண்டுதான் தொல்காப்பியத்தை எழுதியிருக்கிறார்.
எனவே நாட்டுப்புற மக்களினுடைய பல்வேறு வகையான பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள் பற்றியெல்லாம் உற்று நோக்கி தொல்காப்பியத்தில் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் எந்த எந்த இடத்துல இருக்கு என்பதை சாதாரண ஒருவர் சொல்வதை விட அந்த நாட்டுப்புறவியல் துறையிலே வல்லுநராக இருக்கக்கூடியவர் சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அவர்களை பேச வைத்து நாங்கள் அதுல இணையத்துல ஏற்றி இருக்கோம். அது மாதிரி இசைத்துறை சார்ந்த செய்திகள் தொல்காப்பியத்திலே நிறைய இருக்கிறது. ராச கலைவாணி அவர்கள் முனைவர் பட்டம் இசைத்துறையிலே செய்தவர்கள். மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஏவிசி கல்லூரியில் அவருடைய கணவர் இருக்கிறார், தமிழ்வேலு என்று பேராசிரியர் தமிழ்வேலு. அவரும் நானும் ஒன்றாக பயின்றவர்கள். அவருடைய மனைவிதான் ராச கலைவாணி. அவர்கள் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்துல இசைத்துறையில பேராசிரியராக இருந்தவங்க. அவங்கள தொல்காப்பியத்தில் இசை குறிப்புகள் என்ற தலைப்பில் பேச வைத்து இணையத்திலே ஏற்றி இருக்கிறோம். இது மாதிரி அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களை தொல்காப்பியத்தை அணுக செய்திருக்கிறோம். கனடாவிலே இருக்கக்கூடிய மேரி கியூரி பால் அவர்களை உந்தி முதலா முந்துவழின்னு ஒரு தொல்காப்பிய முக்கால் வரியை எடுத்து அவங்க 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்காங்க. அவர் பல் மருத்துவர் அந்த தொல்காப்பிய நூற்பாவுக்கு தரக்கூடிய விளக்கம் என்பதும் நாங்க மரபு வழியாக தமிழ் படித்தவர்கள் தரக்கூடிய விளக்கம் என்பதும் எங்கேயோ மலைக்கும் அடுவுக்குமான தொடர்பாக இருக்கிறது. எனவே இது மாதிரி வேறு துறைகளை சார்ந்தவர்களை பேச வைத்து, இப்போ நாங்க இதை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பல் மருத்துவர் மேரி கியூரி பாலினுடைய வீடியோவை பார்த்த இஎன்டி என்று சொல்லக்கூடிய அந்த காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் குமரேசன் ஐயா சென்னையிலிருந்து அவர்கள் இந்த கீச்சு குரல் போல இருக்கும், சில ஆண்களினுடைய குரல் கீச்சு குரல் போல இருக்கும், அதை ஆண் குரலாக மாற்ற முடியும் என்பது அவருடைய மிகப்பெரிய பணி. அவர்கள் தொடர்பில் ஆமா இந்த நூற்பாவுக்கு அவங்க மேரி கியூரி பால் சொன்ன விளக்கம் சரிதான் என்று ஐயா அவர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எனவே வேறு வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் எல்லாம் இந்த தொல்காப்பியத்திற்கு வரும்பொழுது பழைய நுட்பம் தெரிகிறது என்ற அடிப்படையில் தான் இந்த தொல்காப்பியத்தை வகுப்பறையில் இருந்து வேறு பொதுமக்களுக்கு, வேறு துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு மடைமாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு வேண்டிய முயற்சிகளில் ஈடுபட்டேன். ஏறத்தாழ 2014 வாக்கிலே அந்த முயற்சியானது பிரான்சிலே முதல் உலக தொல்காப்பிய மன்றம் என்ற அமைப்பாக தொடங்குகிறது. 16 அளவிலே கனடாவிலே அதனுடைய முதல் கருத்தரங்கம் நடைபெற்றது. பிறகு சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், நம்முடைய இங்கிலாந்து என்று சொல்லி பல இடங்களிலே கிளைகள் இருக்கின்றன. கிளைகள் அப்படின்னு சொன்னா இது ஒன்றும் பெரிய அரசியல் கட்சியோ அல்லது பெரிய சாமியார்கள் நடத்துற ஒரு சன்னியாசி மடமோ இல்லை. பெரும் கூட்டம் வர்றதுக்கு ஏதோ 4 பேர் 3 பேர் இருப்போம், வருவோம், போவோம். ஆனா செய்யக்கூடிய வேலைகள் என்பது 1000 10,000 பேர் செய்யக்கூடிய வேலைக்கு இணையான ஒரு வேலையாக இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்தியை ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளாக நான் திரட்டிய பல செய்திகள் என்னிடம் இருக்கிறது. வீட்டுக்குள்ளார பெட்டியில அடைச்சு வச்சிருக்கிறதோ அல்லது மேஜையில் வச்சிருக்கிறதோ பயன் இல்லை. இது எல்லாம் மக்களுக்கு போகணும். எப்படி போறது? தமிழ் உணர்வாளர்கள் கூடக்கூடிய இடத்துல கொண்டு போய் இதை காட்சிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம். அப்பதான் நமக்கு இந்த 2024 ஜூலை பெட்னா விழாவிலே அதை காட்சிப்படுத்தி திட்டமிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய நம்ம மருதையாழினி போன்றவர்கள்லாம் என்னை அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு ரொம்ப ஊக்கமாக இருந்தார்கள். பேரவை அமைப்பை சேர்ந்த எல்லா தோழர்களுமே எனக்கு ரொம்ப முழு ஒத்துழைப்பாக இருந்தார்கள். ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளாக பேரவையோடு நான் நல்ல தொடர்பிலும் இருக்கிறேன். நான் எந்த முன்மொழிவை தந்தாலும் உடனே அதை பேரவை, அது யார் வேணாலும் தலைவர் இருக்கலாம், செயலாளர் இருக்கலாம், அது வேற. ஆனா நான் சொன்னேன்னா அந்த முன்மொழிவுக்கு ஒரு மதிப்பு தருவார்கள். ஏனென்றால் உண்மையான தமிழர்கள் மறக்கப்பட்ட தமிழினம் நினைவுகூரப்பட வேண்டியவர்களை தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு புகழ்பெற்று விளங்கக்கூடியவர்களை நாங்கள் எடுக்க மாட்டோம். அதிலே ஒருவர் தான் மேல பெருமழை என்று சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்த பெருமழை புலவர் சோமசுந்தரனாரை முன்மொழிந்தோம். அவருக்கு 100ஆண்டு விழாவை பேரவை நடத்தியது. பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா சுந்தரேசனார் என்ற இசைத்தமிழ் மேதையை கொண்டாட வேண்டும் என்று சொன்னோம், செய்தார்கள். வீபாகா சுந்தரத்தை கொண்டாடினார்கள். இப்படி பலர் பற்றிய செய்தியை பேரவை நமக்கு ஆதரவாக இருந்ததனால் அந்த பேரவை விழாவிலே நம்ம தொல்காப்பிய கண்காட்சியை நடத்த நினைத்தோம். தற்செயலாக வேறு சில காரணங்களால் அங்கே நடத்த முடியவில்லை. எனவே இப்பொழுது கனடாவிலே உலக தொல்காப்பிய முதல் ஆராய்ச்சி மாநாடு நடைபெறுகிறது என்ற அறிவிப்பை பார்த்த உடனே அந்த அமைப்பாளர்களோடு தொடர்பு கொண்டு தொல்காப்பியம் சார்ந்து வரக்கூடிய மக்கள், ஆர்வத்தோடு வரக்கூடிய மக்கள் முன்பாக இந்த இந்த செய்திகளை காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் நினைத்தோம். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது 2-3 நாட்களாக கனடாவிலே இந்த தொல்காப்பிய ஆவணங்கள் 500 ஆவணங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறோம்.
இது தொடர்பான வினாக்களை நீங்கள் ஏதேனும் இந்த என்ன ஆவணம் ஏது என்று கேட்டால் நான் அதற்குரிய விடைகளை சொல்வேன். இல்லைன்னா நானே பேசிக்கிட்டு மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்றேன். ஆமாங்கய்யா. இந்த ஆவணங்கள் குறித்து நீங்க சொல்லுமா, அதான் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது நீங்களே சொன்னீங்க. அது குறித்தும் சொல்லுங்க. அடுத்தது வந்து இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இப்ப இந்த நிகழ்வை பாக்குறவங்க, எழுத்தாளர்கள், வாசகர்கள், பொதுமக்கள், இவங்க இருவரும் வந்து இப்போ எப்படி இதை வந்து எடுத்து செல்லலாம், எங்கு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. பொதுமக்களுக்கு வந்து அவங்க ரொம்ப இதனுடைய அடர்த்தி பார்த்து பயந்து ஓடிடாம அவங்களுக்கு எளிமையா தொடங்குறதுக்கான ஒரு வழிமுறையும் ஒரு வழியும், அது போல எழுத்தாளர்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவங்க வந்து எப்படி செய்யலாம், என்னென்ன இதை வந்து முன்னெடுத்து இன்னும் அதிகமா அவங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, மகிழ்ச்சி. அதாவது இப்ப எல்லார் வீட்லயும் இப்பொழுதைக்கு ஓரளவு திருக்குறள் வந்துச்சு. எல்லாருடைய வீடுகள்ல பரிசு பொருளாக பிள்ளைகள் படிச்சாலும் அல்லது நம்மளே ஒரு திருக்குறளை வாங்கி கொடுக்குறோம். திருக்குறள் வந்துட்டுது. அது மாதிரி பாரதியார் கவிதைகளும் வந்திருக்கு. சில தமிழ் உணர்வாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல பாரதிதாசன் கவிதைகளும் இப்படி வீடுகளில் வைத்திருக்கிறத பார்க்கிறோம். பக்தி உணர்வுடையவர்கள் தேவார திருவாசகம் அது மாதிரி அவங்கவுங்களுடைய சமயம் சார்ந்த நூல்களை வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கிறோம். ஆனால் இந்த தொல்காப்பியம் என்ற நூலை நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க. தொல்காப்பியம் அது என்ன ஏது அப்படின்ட்டு. அது காரணம் நம்ம கொண்டு அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட கொடுக்காத தன்மை தானே தவிர அவங்க பேர்ல தவறு இல்லை. அப்ப இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போறது, அவங்களுக்கு இதுல என்ன செய்தின்னு நான் சொல்றது சும்மா ஒரு 10 நிமிடம் போதும், தொல்காப்பியத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எளிதான செய்தி, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்ப அதுல ஒரு நூற்பா இருக்கு, வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப அப்படின்னு சொல்றான் தொல்காப்பியத்துல வரக்கூடிய ஒரு வரி. அதாவது உங்க சாமி உங்களை காக்கட்டும், உங்க குலதெய்வம் உங்களை காக்கட்டும், அப்பா சாமி நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு போங்கடான்னு சொல்றாங்க இல்லைங்களா, வீட்டுல இன்னைக்கும் சொல்லுவாங்க கிராமப்புறங்கள். அததான் நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு போங்க, ஏன் அந்த சாமி உங்களை காக்கும், இதுதான் செய்தி. இதை தான் தொல்காப்பியர் வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப. அது எந்த தெய்வமா வேண்டுமென்னாலும் இருக்கலாம், முருகனா இருக்கலாம், வீரனாரா இருக்கலாம், முனியப்பன் சாமியா இருக்கலாம், அல்லது மாடசாமியா இருக்கலாம், மாடத்தியா இருக்கலாம், எந்த சாமியா வேணாலும் இருக்கலாம். இப்ப வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப, இதுக்கு ஏதாவது பொருள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குங்களா? நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்களை காக்கட்டும். இது போல மக்களுக்கு தொடர்புடைய, மக்களுக்கு உடனே அவர்களால் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வரிகளை எடுத்து தொல்காப்பிய முத்துகள் என்று சொல்லி ஒரு 60 முத்துகளை நான் ஒரு பவர் பாயிண்ட்லயே அப்படியே சும்மா லேசா டிசைன் பண்ணி நான் அப்பப்ப போட்டுக்கிட்டு இருந்தேன். அது நூற்றுக்கணக்கான முத்துகளை உருவாக்கி அதை ஒரு தனி நூலாக அச்சிட்டு கொடுக்கணுங்கிறது அதனுடைய நோக்கம். அது மாதிரி பார்க்கும்பொழுது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூற்பாக்களை எல்லாம் நான் அது மாதிரி கொண்டு வந்த ஒரு முயற்சியை செய்தேன். இது எதுக்குன்னா, தொல்காப்பியம்ங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமானது இல்லை, எளிதானது. அது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தெரிந்த செய்திகளை தான் அதுல சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது பல நூல்களை தொல்காப்பியம் பற்றி நான் படித்திருக்கேன். நிறைய நூல்கள், வீடு முழுவதும் தொல்காப்பியம் சார்ந்த புத்தகம் இருக்கு. இப்ப அதுல பார்க்கும் பொழுது பலருக்கு இந்த புத்தகம் போய் எல்லாரும் தொல்காப்பிய புத்தகத்தை வாங்கியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் தொல்காப்பியத்துக்கு தொண்டு செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய போட்டோக்கள் எங்கேயுமே இல்லை. இப்ப நீங்க இவ்வளவுலாம் படிச்சிருக்கீங்க, விவரமானவங்களா இருப்பீங்க, உங்க 3வது தாத்தாவினுடைய போட்டோ இருக்காருன்னா உங்களுக்கு கிட்ட இருக்காது. யாரோ ஒருத்தர் 2 பேர் வச்சிருப்போம், அது வேற விதிவிலக்கு. ஒரு 4 தாத்தாவுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரு, அவங்க கையெழுத்து எப்படி இருக்கும், யாராவது அதை ஆர்வமா எடுத்திருப்போம். எல்லாம் பெரிய ஐடியில பெரிய புலிகளாக இருப்பாங்க, அவ்வளவு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட தன்னுடைய தாத்தாவுடைய ஒரு படமோ, அந்த தாத்தா எப்படி கையெழுத்து போட்டிருப்பாரு, அல்லது கையெழுத்து போடுறதெல்லாம் ஒரு ரேகை வச்சிருப்பாரு, அந்த ரேகை, இதெல்லாம் யார்ட்டுமே நம்ம அதை எடுத்து வைக்கணுங்கிற ஆர்வமே யார்ட்டும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தொல்காப்பியத்துக்கு உழைத்த பலருடைய படங்களை தேடி பார்க்கும் பொழுது நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். அப்ப நான் அதை பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்து இதுவரை ஒரு 200 படங்களை நான் தொகுத்திருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கதை, 1 மணி நேரம் பேசலாம். ஒரு படத்தை இப்படி ஸ்டாம்ப் மாதிரி ஒரு படத்தை தொட்டு இதை பற்றி 1 மணி நேரம் பேச முடியும். அப்ப 200 படத்துக்கு 200 மணி நேரம் என்னால கதை சொல்ல முடியும். அப்ப ஒவ்வொருத்தரும் அவ்வளவு தொண்டுகள் செய்திருக்கிறாங்க, ஆனா வெளியவே தெரியலையே. அதே நேரத்துல ஒரு விஜய் டிவியில கருவேப்பிலை கிள்ளி போட்டாக்கா அந்த பொம்பளைய உலகத்துல இருக்க அத்தனை தமிழனும் விழாவுக்கு கூப்பிடுறான், 2 லட்சம் கொடுக்குறான், 3 லட்சம் கொடுக்குறான். இந்த தொல்காப்பியத்துக்கு உழைத்தவன் எவ்வளவு பேர் உழைச்சிருக்கு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
கப்பல் ஓட்டிய தமிழன், செக்கு இழுத்தார். எவ்வளவு பெரிய பணக்காரர், சட்டம் படிச்சவர். கடைசியில மண்ணெண்ணை வித்து வாழ்க்கை நடத்த வேண்டிய வறுமை சூழலுக்கு தள்ளப்படுறார். அந்த சூழலிலும் அவர் தொல்காப்பியத்தை பதிப்பித்திருக்கிறார். தொல்காப்பியம் பதிப்பித்திருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியுமோ? தெரியாது. இது மாதிரி எவ்வளவோ பேர் செய்திருக்கிறாங்க. அடிகளாசிரியர் என்று ஒரு பேராசிரியர், கரந்தை கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தவர்கள், தொல்காப்பியத்தை எழுத்து எண்ணி படித்த பெருமகனார். அந்த தொல்காப்பியத்தை படித்த பெருமைக்குரியவர் 60 வயதுல ஓய்வு பெறாரு. 60 வயதுல ஓய்வு பெற்று கொஞ்ச காலம் நம்ம அந்த ஃபீல்டுல இல்லைன்னா, அந்த களத்துல இல்லைன்னா மக்கள் என்ன செய்வாங்க? இறந்து போயிட்டாரு அல்லது ஏதோ செத்து போயிட்டாரு, இங்க இருக்காருன்னு தெரியலன்னு கைவிட்டுருவாங்க. அவரை 98 வயதுல போய் நான் சேலம் பக்கத்துல அவருடைய கிராமத்துல போய் பார்க்கிறேன். பார்த்துட்டு இங்க நான் பத்திரிகையில எழுதுறேன், வெள்ளாற்றங்கரையில் ஒரு தமிழ் துறவி அப்படின்ட்டு ஐயாவை பற்றி நூற்றுக்கணக்கான படங்களை நான் எடுத்து பாதுகாக்கிறேன். அதுக்கு பிறகுதான் அவரு 60 வயதுக்கு பிறகு, நான் சொல்றது 98, 38 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஆள் உயிரோட இருக்காரு போறாருங்கிற செய்தி வெளி உலகத்துக்கு பரவலா தெரியுது. ஒருத்தர் 2 பேர் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஐயா இருக்கிறாங்கன்ட்டு. அப்ப அதுக்கு பிறகுதான் அவருக்கு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் விருது கிடைக்குது. அப்ப நம்ம எடுத்து பேசினாதான், எடுத்து சொன்னாதான் நம்முடைய மக்களுக்கு தெரியும் என்ற அடிப்படையில இது மாதிரி அடிகளாசிரியர் போன்றவர்கள், ஆவண்ணா சிவலிங்கனார் என்று ஒரு அறிஞர், தொல்காப்பியத்தை உரைவளம் என்ற பெயரிலே பல தொகுதிகளாக ஏறத்தாழ 26, 27 தொகுதிகளை வெளியிட்டவர். அவர்லாம் வெளியே தெரியாம போயிட்டாங்க. இப்ப அவங்க படம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப சிவலிங்கனாருடைய படம், அடிகளாசிரியருடைய படம், இதே இவங்க கூட உங்களுக்கு பார்வைக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, காட்டுறேன். தெரியுதுங்களா? இது பாருங்க. இதுல இளைஞர்களும் இருப்பாங்க, வயதானவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு படம் பாருங்க. இது வேற, இப்ப டக்குன்னு இது கையில இருந்து இதுதான் என்கிட்ட இருந்தது. இப்போ இந்த கண்காட்சிக்கு ஆமா, இதுதான் கண்காட்சி. இப்போ நேரா பார்வையாளர்கள் இந்த கண்காட்சியை பார்த்தாங்க இல்லையா, எங்களுக்கு வர முடியல. சோ அவங்க பார்த்துட்டு அவங்க கேட்ட ஒரு ஏதாவது புரியாம உங்களை ஏதாவது விளக்குங்கன்னு கேட்ட கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா? சில பேர் கேட்டாங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அதை வீடியோவிலையும் அப்புறம் நாங்க எடுத்திருக்கிறோம். ஒரு 2-3 ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் வீடியோவில் எல்லாத்தையுமே அதை கவர் பண்ணியிருக்காங்க. என்கிட்டையும் சில விளக்கங்கள்லாம் கேட்டாங்க. இப்ப இது தனியா வச்சிருந்தேன். இந்த படங்கள் தான் கண்காட்சி வைக்கப்பட்ட அந்த அறிஞர்களுடைய படங்கள். இதுதான் இதுல இருக்கக்கூடிய, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி, ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்மளால சொல்ல முடியும். அவ்வளவு செய்திகள் பெருமைக்குரியவர்கள் இவங்க. இதுல இந்த 2வது படம் இருக்கு பாருங்க, பேராசிரியர் மருதநாயகம். இவங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பேரவை விழாவெல்லாம் கலந்துருப்பாங்க. இடைச்செருகல்கள் நீக்கப்பட்ட தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தை பற்றி 2 பேச்சு, ஐயாவுடைய பேச்சை யூடியூப்ல ஏற்றி இருக்கிறோம். இங்கிலீஷ்ல 2 மணி நேரம். நான் அப்புறம் ஐயாவிட்ட கேட்டுக்கிட்டேன், தமிழ்ல இருக்கிறவனுக்கு சொல்றீங்க ஓகே, தமிழ் தெரியாத வெள்ளைக்காரனுக்கு, வெளிநாட்டுக்காரனு இங்கிலீஷ்ல நீங்க பேசணும்னு சொல்லி அது 2-3 பேச்சு ஐயாவை, மருதநாயகம் ஐயாவை பேச வைத்து எடுத்திருக்கோம். அதை எடிட் பண்ணி போடணும். உங்களுக்கு தெரியும், எடுக்கிறது ஈஸி, எடிட் பண்ணி வெளியிடுறதுங்கிறது ரொம்ப நேரம் எடுக்கும். அப்ப அது மாதிரி அவர்கள். இப்ப இது முருகசாமி என்று ஐயா. இதுல இன்னும் ஒரு முதன்மையானவர், இதை பாருங்க, கந்தசாமியார்னு பேரு. இவங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருந்தவர். இவரு விபுலானந்த சுவாமிகளோட இணைந்து பணி செய்தவர். இவருடைய மறைவுக்கு விபுலானந்த அடிகள் கங்கையில் விட்ட ஓலை என்று அவருடைய மறைவு தாங்கிக் கொள்ள முடியாமல் விபுலானந்தர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். இப்ப இந்த கங்கையில் விட்ட ஓலையை பற்றி தெரியுமே தவிர, இவருக்காக தான் அந்த சாமி எழுதியிருக்காரு, விபுலானந்தர் எழுதியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப இவருடைய படத்தை இவர் அந்த விருதுநகர் பக்கத்துல ஒரு கூமாப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் பிறந்தவர். மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய திருமங்கலத்துல கிண்ணி மடம் என்று ஒரு மடம் இருந்து, அந்த மடத்துல தங்கி தமிழ் படித்தவர். பிறகு அவர் அந்த மேலைச்சூரி கல்லூரியில தமிழ் படிச்சிருக்காரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. கடைசியில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஊருக்கு போகும்பொழுது அந்த திருமங்கலம் அந்த ஊர்ல அவரு கீழே தவறி விழுந்து ஐயா இறந்து போயிருக்காங்க. இது மாதிரி இவங்கெல்லாம் தொல்காப்பியத்துல அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இவங்கெல்லாம் சிவலிங்கனார் அப்படின்னு பேரு. இவர் பொற்கோ, இவங்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு உண்டு. பேராசிரியர் பொற்கோ. இவங்க புலவர் குழந்தை,
இவர் வந்து பவானந்தம் பிள்ளை என்று சொல்லி இவர்கள் எல்லாம் தொல்காப்பியத்தை பதிப்பித்தவர்கள். அதே மாதிரி நாவலர் சோமசுந்தர பாரதியார், இவரும் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். இப்படி இது மாதிரி நிறைய பேர். அப்புறம் பதிப்பித்தவர்கள், நூலை பதிப்பித்தவர்கள், உரையாசிரியர்கள் என்று பலரை நாம கொண்டு வந்திருப்போம். இவங்க குளோரியா சுந்தரமதினு ஒரு மேடம், இவங்க வந்து திருவனந்தபுரத்துல இருக்காங்க. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர்கள். இவர் நமச்சிவாய தேசிகர் என்று இவருடைய பெயர். இலங்கையை சேர்ந்தவர். இலங்கையிலே இருக்கிறவங்களுக்கே இவர் இப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டுங்கிறது தெரியாது. அதை எடுத்து நாம வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம். இவங்களை தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு உண்டு. வாய் சுப்பிரமணியனார் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருந்தவர்கள். அது மாதிரி சி சுப்பிரமணிய பிள்ளை என்று இவர் ஐயா. இவங்க வந்து நாகர்கோயில்காரர். தொல்காப்பியத்தில் அவ்வளவு பெரிய புலமை, தமிழிலும் ஆங்கிலத்திலுமா மிகச்சிறப்பாக சொற்பொழிவு செய்யக்கூடியவர். இவர் வந்து பண்டிதர் வீரகத்தின்னு பேர், இலங்கைக்காரர், தொல்காப்பியத்துல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். இப்ப இவங்க வந்து வைத்தியலிங்கம் என்று பெயர் ஐயா. தொல்காப்பியத்தை இசையோட பாடி இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருவரும் பெருமைக்குரியவர்கள். இங்க இங்க இன்னொரு படத்தை நீங்க பார்க்கலாம், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா சொல்லிடுங்க, நம்ம வேற பகுதி. ஏன்னா இவங்க வந்து வெங்கடாசலம்னு பேருங்க. திருவண்ணாமலை பக்கத்துல இவங்களுடைய ஊர், திருவண்ணாமலை பக்கம். இவரு ஒரு இன்ஜினியர். இவர் வந்து தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய சில சொற்களை ஆராய்ச்சி செய்து அந்த காலத்துல இருந்த அளவு பெயர்கள், நிறை பெயர்கள், எண்ணு பெயர்கள், இது குறித்து ஒரு அழகான கட்டுரை எழுதியிருக்கிறார். தொல்காப்பியர் அவர் ஒன்னும் எடையை பத்தி எல்லாம் எழுதல. ஆனா அந்த காலத்துல இருந்த மக்கள் பேசின பேச்சு வழக்க இந்த சொல்லும் சேர்ந்தா இந்த வகையில வரும் என்பதை சொல்வதற்கு சில பெயர்களை சொல்றார். அந்த பெயர்கள் பார்த்தா எண்ணு பெயர்களா இருக்கும். உதாரணமா நமக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், உழக்குன்னு ஒரு அளவு இருக்கும், உழக்கு. அதே மாதிரி நாழி என்பது ஒரு அளவு. 3/4 நாழி அப்படிலாம் கிராமத்துல பேசுவாங்க. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வழக்கு இழந்து வர்றோம். இப்படி வரக்கூடிய அளவு பெயர்கள் இப்போ 1, 2, 3, ஒரு பகுதி, இரு பகுதி இப்படிலாம் வரும். 10, 20, 30, 40, 100, 200, 300, 400, 500, 800. 9 என்பதற்கு பழைய காலத்துல தொண்டுங்கிற பெயர் இருந்தது. தொண்டு என்றால் 9 என்று பெயர். இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த எண்ணு பெயர்களை எல்லாம் எடுத்து மிக விரிவாக ஆராய்ச்சி செய்தவர் வெங்கடாசலனார். இவங்களும் தவறி போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருவரை பற்றியும் நம்ம இங்க பாருங்க, இவர் வந்து தொல்காப்பியத்தை மொழியியல் நோக்கில் ஆராய்ச்சி செய்தவர் பேராசிரியர் ஆரோக்கியநாதன். இவர் தக்ககாசின்னு பேர். இவருடைய பேர் தக்ககாசி. இவர் ஜப்பான்காரர். ஜப்பான் தாய்மொழி ஜப்பானிய மொழி. இவர் வந்து சங்க இலக்கியத்தையும் தொல்காப்பியத்தையும் பேராசிரியர் தமிழண்ணல் அவர்களிடம் படித்தவர். மதுரைக்கு வந்து தங்கி தமிழண்ணலிடம் படித்தவர். இந்த அம்மா வந்து ஈவா வில்டன் என்று பெயர். நீங்க இப்ப கூட அண்மையில ஒரு செய்தி, பரபரப்பான செய்தி, தமிழ் அகராதிக்காக வேண்டி பல கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இவங்க செய்து கொண்டிருக்காங்க. கமில் சுவலபிள், செக்கோஸ்லோவியா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து தொல்காப்பியத்தை பற்றி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். இவர் தான் நான் சொன்ன அடிகளாசிரியர். இதுல இருக்கக்கூடிய படங்கள், பெரும்பாலான படங்கள் நான் எடுத்த படங்களா இருக்கும். சிறப்பு. இப்போ நீங்க தொல்காப்பியம் இல்லாம வேற ஏதாவது இந்த ஆய்வு பண்றீங்களா? இந்த தொல்காப்பியம் மாதிரி வேற இன்னும் ஆய்வுகள், அதாவது தமிழ் பணிகள் செய்யறது, அதை பத்தி ஏதாவது எங்களுக்கு சொல்றது பகிர முடியுமா? ஆமா, அது பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு இடையில இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் காட்டிட்டு நம்ம அந்த பக்கத்துக்கு போயிடலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் அறிஞர்களுடைய படங்களை நீங்க பாத்தீங்க. இது மாதிரி 200 பேரை பற்றிய செய்தி இருக்கு. இதுவரை தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கலெக்ஷன் எங்கேயுமே யார்ட்டுமே இல்லை. யாராவது ஒருத்தவங்க கலெக்ஷன் அது மாதிரி முயற்சி எடுத்தா கூட அது இன்னும் ஒரு 4-5 ஆண்டு 10 ஆண்டு ஆகும். எனக்கு இருந்த சில தொழில்நுட்ப உதவிகள், வசதிகள், நண்பர்களுடைய உதவியால தான் இதெல்லாம் எடுக்க முடியுதே தவிர, திடீர்னு புதுசா வர்றவங்க போய் யார்ட்டையும் உடனே கொடுங்கன்னா தரமாட்டாங்க. அந்த வகையில அது அறிஞர்கள் படம். இப்ப நீங்க நினைக்கலாம், அந்த தொல்காப்பிய கண்காட்சியில வேற என்னென்ன செய்றீங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து 500 புத்தகத்தையும், நான் தொல்காப்பியம் சார்ந்த புத்தகத்தை இங்க தூக்கிட்டு வர முடியாது, அவ்வளவு புத்தகத்தை. அப்ப என்ன செய்யறோம்னா, அதை வந்து நான் வந்து மேல் அட்டையை மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இது மாதிரி ஸ்கேன் பண்ணியிருக்கேன். தொல்காப்பியம், பொருளதிகாரம், தமிழண்ணல் எழுதுனது. இதே மாதிரி இதுதான் அந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவர் வந்து 1928 பதிப்பித்த அந்த பதிப்பு முதல் பக்கம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம அது மாதிரிதான் சொல்ல முடியுமே தவிர முழு புத்தகத்தையும் எடுத்து வர முடியல.
இது இன்னொரு புத்தகம். இப்படி ஒரு 400-450 இது பாருங்க, இதுதான் வந்து உங்களுக்கு பி சுப்பிரமணிய சாஸ்திரி என்று இவன் தான் முத ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறான் தொல்காப்பியத்தை. இவருடைய மாணவர் தான் சி இலக்குவனார் என்று பேராசிரியர். சி இலக்குவனார் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார். அதுக்கு முன்னோடியாக இருந்தவர் பி சா சுப்பிரமணிய சாஸ்திரி, சுருக்கமாக பிசாசு என்று சொல்வார்கள் அவரை. அந்த பிசாசு என்பவர் திருவையாறு அரசர் கல்லூரியில பேராசிரியராக இருந்த பெருமைக்குரியவர். இப்ப இது மாதிரி பலர் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னொருவர் ஜான் லூக் செபியார்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து பிரெஞ்சுல மொழிபெயர்த்திருக்காரு. உல்ரிக் நிக்கலஸ்னு ஒரு அம்மா, அவங்க வந்து ஜெர்மன்ல தொல்காப்பியத்தை மொழிபெயர்த்திருக்காங்க. பத்மநாபன் அவங்க இல்ல வேற ஒரு பேர், நல்ல பேரு என்னால சொல்ல முடியல, அவங்க வந்து மலையாளத்துல நம்முடைய தொல்காப்பியத்தை மொழிபெயர்த்திருக்காங்க. நான் கூட விளையாட்டா நம்ம நண்பர்கள்ட்ட அன்னைக்கு சொன்னேன், இப்ப தமிழ்நாட்டு அளவுக்கு இலங்கைக்காரர்களும் இந்த தொல்காப்பியத்தை பதிப்பிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல இலங்கையில அவ்வளவு அறிஞர்கள் இருந்தும் அங்க இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கு இந்த தொல்காப்பியத்தினுடைய சிறப்பை சிங்களத்துல மொழிபெயர்த்து நீங்க ஏன் செய்யாம இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். இப்ப அந்தந்த வாய்ப்பு சூழல் இருக்கும் பொழுது அவர்கள் அதை மொழிபெயர்த்து கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய மொழியினுடைய சிறப்பு தெரியும் என்ற அடிப்படையில இந்த அறிஞர்களை பற்றி தொகுத்தது மிக முக்கியமானது. அதே மாதிரி பல நூல்களை, வெளி வளாகத்துக்கு தெரியாத பல நூல்களையும் நான் இதை காட்சிப்படுத்துவதற்கு ஒழுங்கு பண்ணி ஒரு 500 டாக்குமெண்ட்டை அங்க பார்வைக்கு நாங்க வைத்தோம். இப்ப இதுக்கிடையில ஐயா கேட்டாங்க, இந்த தொல்காப்பியம் மட்டும்தான் உங்க வேலையா அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நான் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு பாட்டு தான் இந்த தொல்காப்பியம். எனக்கு இயல்பாகவே இப்ப இதெல்லாம் இப்ப இவ்வளவு பிரிண்ட் பண்ணேன், இதுக்காக நான் உழைத்த உழைப்பு, இதெல்லாம் நினைக்கும் பொழுது எவ்வளவு செலவுகள் ஆயிருக்கும், எவ்வளவு. இப்ப நான் என்னுடைய சொந்த பொறுப்புல அங்கேயே தமிழ்நாட்டில இருந்து இங்க கனடா வரணும்னா எவ்வளவு செலவாகும், என் சொந்த முயற்சியில நான் வர்றேன். ஏன்னா இங்க மாநாடு நடத்துறதே பெரிய இது, அவங்க எதுவும் அந்த வழி செலவு அதெல்லாம் அவங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எங்க போய் பார்ப்பேன். அதாவது தந்தை பெரியார வந்து கேட்டிருக்காங்க, கிராம நல அலுவலர்கள், கிராம சேவக்னு சொல்லக்கூடிய அந்த அலுவலர்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்களாம். அந்த மாநாட்டுக்கு தந்தை பெரியாரை கூட்டு போயிருக்கிறாங்க. அவர் போய் என்ன செய்திருக்காரு, இந்த கிராம சேவக்கு இருக்கக்கூடிய அந்த மாநாட்டுல தன்னுடைய கொள்கை கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. இவரை ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டு போனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் பயங்கர கடுப்பாயிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, பெரியாருடைய பேச்சுல கிராமமே கூடாது, கிராம சேவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிராமம் நல்லது அப்படி இப்படின்னு பேசணுவாங்கிறது நினைச்சிட்டு கூட்டு போயிருக்காங்க. ஆனா கிராமமே கூடாது, நகரம் இருக்கணும், கிராமம் இருந்தா ஜாதிய வேறுபாடுகள் அது இதுன்னு இருக்கும், மக்கள் உயர்வு தாழ்வு இருக்கும், இதை ஒழிஞ்சதுன்னா கிராமம் இல்லாம டவுனா இருந்ததுன்னா எல்லாரும் ஈக்குவல் ஆயிடுவான் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்ப வந்து அந்த கூப்பிட்டு போனவர் ஒருத்தர் சொன்னாராம், ஐயா இது மாதிரி நீங்க கிராமத்தை உயர்த்தி பேசுவீங்கன்னு எங்க கிராம நல அலுவலர் எல்லாம் நினைச்சாங்க, நீங்க உங்க கருத்தை வந்து சொல்லிட்டீங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எங்கடா போய் பார்ப்பேன், அதனாலதான் என் கருத்தை நான் சொல்லிட்டேன் என்று சொன்னது போல, நம்முடைய செய்திகளை சொல்வதற்கு உரிய இடம் என்பது தமிழ் உணர்வாளர்கள் நடுவே. அதனாலதான் நாங்க வந்து இந்த இடத்தை இது பண்ணோம். இந்த செய்தியை கேள்விப்பட்ட நம்முடைய மருத்துவர் சோம இளங்கோவன் ஐயா அமெரிக்காவில் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க என்ன செய்தாங்கன்னா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஆண்டு நம்முடைய பேரவை விழாவில் நம்ம தொல்காப்பிய கண்காட்சியை நாம வைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம் என்று சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க முருகையா, மீண்டும் நான் வந்து உங்களுடைய வினாவுக்கு வர்றேன். ஏன்னா நிறைய செய்திகள் இருப்பதனால நான் எங்க போனாலும் திரும்பவும் பட்டம் அடிச்சு இங்கே வந்துடுறேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் தமிழ் கல்லூரியில படிக்கும் பொழுது மரபு தமிழ்ல நல்லா ஆர்வமா படிச்சேன். அப்ப எனக்கு கவிதை எழுதுறதுல ரொம்ப ஈடுபாடு. கவிதைன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த மாதிரி அமைப்புல இல்லை, 2000 வருஷத்துக்கு முந்தைய புலவர்கள் எப்படி எழுதுவானோ அதே நடையில அதே மரபுல எழுதணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் மாணவர் பருவத்திலே. அப்ப நான் எழுதக்கூடிய லீவ் லெட்டர் கூட மரபு கவிதையில தான் எழுதுவேன். ஓய்ச்சல் இன்றி உழைப்பு எடுத்ததால் காய்ச்சல் வந்து கவி கொண்டது அப்படிங்கிற மாதிரி தான் லீவ் லெட்டரே போகும். அதே மாதிரி இப்ப கடையில ஹோட்டல்ல என்னடா இருக்கு சாப்பாடு அப்படின்னாக்கா, அப்பொழுது என்ன செய்வேன்னா, ஒரு குரூப் போய் கடையில சாப்பிட்டுட்டு வருவாங்க, வந்தவொடனே கேட்பான் என்ன இன்னைக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னு. அதையும் நான் கட்டளை கழித்துறையில எழுதுவேன். இட்லி உப்புமா ஈர்வகை சோறுடன் முட்டையடை குழம்பி முறுவல் தோசையோடு கெட்டி துவையல் கேட்க உடனே மகிழ்ந்தபடி கட்டி தருவான் குமார் எனும் வள்ளல் கடையினிலே அப்படின்னு எழுதியிருப்பேன். குமார் கடை, அவன் கடனுக்கு எங்களுக்கு தர்றான், அதனால வேண்டி நாங்க குமார் எனும் வள்ளல் கடையினிலே அப்படிலாம் எழுதுவேன். அது மாதிரி மரபுல எழுதும் பொழுது அப்ப நான் மாணவர் ஆற்றுப்படை அது எழுதினேன்.
பிறகு குழந்தை பாடல் எழுதுவதில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. அந்த குழந்தை பாடல்கள் அப்ப 90ல, நான் சொல்றது 1990ல நான் மாணவனா இருக்கும் பொழுது எழுதினது. அந்த குழந்தை பாடல்கள் எல்லாம் தொகுக்கப்படாம கிடந்து இப்பொழுது இசையமைத்து நாளைக்கு இங்க வெளியிடுறோம். கனடாவில் இந்த குழந்தை பாடல்களை வெளியிடுறோம். 20 பாடல்கள் எல்லாமே தமிழ் உணர்வு சார்ந்த பாடல்கள். அழகா பிறமொழி சொல் கலவாத பாடல், அதுதான் சிறப்பு. எல்லாரும் பாடல் எழுதுவாங்க, குழந்தை பாடல், அதுல குழந்தை உணர்வு இருக்காது, பிறமொழி சொல் கலந்து எழுதியிருப்பாங்க. தமிழ் உணர்வு இசையமைத்து இசையோட. வெளியிடம் சொல்றீங்களே, அது வந்து சிடி மாதிரி கொடுக்குறீங்களா, டிவிடியா இல்ல எப்படி? இப்பொழுதைக்கு சிடியா இருக்குங்க ஐயா. அதை வந்து அனிமேஷன் ஆக்கி கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய எதிர்கால திட்டம். ஆனா இப்பொழுது நீங்க சிடி வாங்கி கேட்கலாம். ரொம்ப அழகான பாடல். நான் எழுதுனதுக்காக சொல்ல வரல, நிறைய பாடல்களை நான் கேட்கறேன் தானே. அதனால அதோட ஒன்று இன்னும் அந்த இணைய ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு நூல். இணைய ஆற்றுப்படை, இப்ப திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே அமைப்புல இணைய ஆற்றுப்படை என்று இது மாதிரி நம்ம மரபு தமிழ்ல இந்த தொழில்நுட்ப வரலாற்றை 40 ஆண்டு தொழில்நுட்ப வரலாறு, எப்படி கணினி இணையத்துல தமிழை கொண்டு சேர்த்தாங்க, தமிழ்ல என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு, வளம் இருக்கு, ஒரு 50 இணையதளங்களினுடைய முகவரி தமிழ் சார்ந்தது. புதுசா வர்றவங்க சும்மா சின்ன புத்தகம் தான், 48 பக்கம் தான். ஆனா வந்து இதுல அவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கு. இப்ப இது மாதிரியான அமைப்பை செய்துகிட்டு இருக்கேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் பல துறையில இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இன்னொரு புத்தகம் இங்க பாருங்க, இது இசைத்தமிழ் கலைஞர்கள் அப்படின்ட்டு. இசைத்தமிழ் கலைஞர்கள் நோக்கீட்டு நூல் அப்படின்னு இதனுடைய பேர், ரெஃபரன்ஸ் புக். ஏன் இதை சொல்றேன்னா, இசை சார்ந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிப்போம். இசை சார்ந்து யாரும் இன்னைக்கு ஆட்கள் குறைவு. சில பேர் பாடுறாங்க போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பாட தெரியுமே தவிர அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அதாவது இசை தெரிந்தவர்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தெரிந்தவர்களுக்கு இசை தெரியாது, இப்படி இருக்கு. இப்ப இசையும் தமிழும் தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டுல 10-8 பேருக்குள்ளார தான் இருப்பாங்க. நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கு தமிழ் இலக்கணமோ எதுவுமே தெரியாது. இப்ப நாங்க தமிழை நல்லா நடத்துவோம், எங்களுக்கு இசை பழையந்தமிழ் குரல்னா என்ன, துத்தம்னா என்ன, உழைன்னா என்ன, இழி, விளரி, தாரம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இசைத்தமிழுக்கு எத்தனை பேர் அதுல இருப்பான் அப்படின்னு நான் எண்ணி பார்க்கும் பொழுது, ஏதாவது பட்டியல் இருக்கா, கோயில்ல எத்தனை பேர் தேவாரம் திருவாசம் பாடிக்கிட்டு இருப்பான், பட்டியல் இருக்கான்னு அந்த ஓதுவார்களை கேட்டேன். அவங்கள்ட்ட இல்ல. அதே மாதிரி பம்பை, உடுக்கை வாசிக்கக்கூடியவன் எத்தனை பேர் இருப்பான் கேட்கறேன், தெரியல. அப்ப நான் உட்கார்ந்து என்ன செய்தேன், ஒரு 2 ஆண்டுகள் உழைப்பு எடுத்து உலகம் முழுவதும் ஏறத்தாழ 6000 இசைக்கலைஞர்கள் இருக்கிறான் அப்படின்னு பட்டியல் கொடுத்துருக்கேன். இப்ப நிறைய நண்பர்கள் கூட கேட்டாங்க, இது என்னங்க ஒரு பேரு தானே இருக்கு, ஒரு வரி தானே இருக்கு, இதுக்கு என்னங்க இது ஒரு புஸ்தகமா அப்படின்னு கேட்டான். நான் அப்ப சொன்னேன், ஐயா இது வந்து 6000 பேரு, 6000 PhD தலைப்புயா அப்படின்னு. அவங்களுக்கு புரியல நான் சொல்றது. இதுல ஒரு வரியை எடுத்து காட்டி, பசுவந்தனை, சு பிச்சாண்டி அண்ணாவி, கமா தாள சக்கரம், கமா நெல்லை திருக்கோயில் அப்படின்னு இருக்கும் இந்த புத்தகத்துல. இப்ப அவங்க பாக்குறவங்களுக்கு இது என்னங்க பசுவந்தனை, பிச்சாண்டி அண்ணாவி, தாள சக்கரம், நெல்லை திருக்கோயில்னு இருக்கு, அவங்களுக்கு புரியாது. அப்ப நான் சொல்றேன், ஐயா அந்த பசுவந்தனைங்கிறது ஒரு ஊர் பேரு, சு பிச்சாண்டி அண்ணாவிங்கிறவன் ஒரு இசை கலைஞன். அவன் என்ன செஞ்சிருக்கான்னா, தாள சக்கரம்னு தாளத்தை, உங்களுக்கு தெரியும் தாளம் இப்படி கையில தட்டி போடுறாங்க பாருங்க, நாதஸ்வரம் தவில் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் என்ன செய்வான், அப்படி இப்படி தட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான். இவன் வாசிக்கிறவனோட மிகப்பெரிய அறிவாளி இந்த தாளம் போடுறவங்க. தாளத்துல அவ்வளவு பெரிய செய்தி இருக்கு, கணக்கு அது. அந்த தாள அறிவை உடைய அந்த பிச்சாண்டி அண்ணாவி எப்படி இந்த கெமிஸ்ட்ரிக்காரவங்க ஒரு ஈக்குவேஷன்ல வச்சிருக்காங்களோ, கணக்குக்காரவங்க ஒரு கால்குலேட் போட்டு வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி அந்த தாள சக்கரத்தை அவன் கிராஃப் மாதிரி, மேப் மாதிரி போட்டு வச்சிருக்கிறான் நெல்லை திருக்கோயில்ல. இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னாலும் அந்த கிராஃப் கல்ல வெட்டி வச்சிருக்கிறான் தாளத்தை. இதை புரிஞ்சுக்கணும்னா இப்படி இந்த கணித மேதை ராமானுஜம் கிறுக்கி போட்டதை நம்மளால நம்ம படிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலங்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த தாள சக்கரத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவங்க அவ்வளவு பெரிய அறிவாளி. இந்த செய்தியை தான் நான் வந்து ஒரு வரியில எழுதியிருக்கேன்ப்பா, இதை நீங்க தான் கண்டுபிடிக்கும். அவன் என்ன சொல்றான், நீங்களே எழுது. இது ஏன் வாழ்நாளே பத்தாதுப்பா, 10 பேர் கூட என்னால எழுத முடியாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜினியர் மேப் போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன். வருங்கால தலைமுறை இது எடுத்து அடுத்த ஆய்வுகளை தொடரலாம். எனக்கு முன்னோடியா ஆபிரகாம் பண்டிதர், அவரு தான் கருணாமிர்த சாகரம் என்ற புத்தகத்துல ஒரு அவர் காலத்துல வாழ்ந்த 350 இசைக்கலைஞர்களை பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த 100 ஆண்டுகள்ல, அது வந்து 1916 அளவுல வெளிவந்த நூல் கருணாமிர்த சாகர். இப்ப 2016 வரையும்
100 வருஷமா இந்த இசையை வைத்து எத்தனையோ பேர் வாழறான். இளையராஜாவில இருந்து, ரகுமான்ல இருந்து, பாடுறவன், ஆடுறவன், ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கவன் எல்லாரும் அந்த இசையோட இருந்தாலும் யாரும் இப்படி ஒரு பட்டியலை தொகுத்து இந்த தமிழினத்துக்கு வைக்கல. நான் தான் அதை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இதுல இன்னொரு செய்தி என்ன, இதுல ஹைதர் அலி காலம், சத்தியமங்கலம்னு இருக்கும். இப்ப நீங்க சொன்ன கேள்விதான், ஹைதர் அலி காலம்னா என்னங்க, அது என்னங்க சத்தியமங்கலம்? சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் ஹைதர் அலி காலம்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில போய் அறிஞர் அண்ணா அவர்கள் 1960 பேசின அந்த கோயம்புத்தூர்ல பேசின பேச்சை கொடுக்கணும், இத்தனை அவன் காப்பி பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துருவான். அவ்வளவு செய்திகளை, ஆழமான பயன்பட வேண்டிய செய்திகளை அந்த அந்த கடையில அவங்க சிடியாவே அப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது அப்புறம் நாதஸ்வரத்துல அந்த சீவாளின்னு சொல்லுவாங்க, அது எங்க தயாரிக்கிறான் யாருக்கும் தெரியாது, இந்த புத்தகத்துல தான் இருக்கு. மோர்சிங், அதுக்கு வேண்டிய அந்த இரும்பு கருவி எங்க செய்யறான், இந்த புத்தகத்துல தான் இருக்கு. அப்ப இது உங்களுக்கு ஒரு தகவல் சுரங்கம். 100 ஆண்டு மியூசிக் அகாடமி சென்னையில இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மியூசிக் அகாடமி. அது 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இசை அமைப்பு. அந்த 100 ஆண்டு வந்த ஆண்டு விழா இன்விடேஷன் அழைப்பிதழ்களையும் நான் படித்தேன். 100 வருஷ இன்விடேஷனையும் படிச்சு இதுல குறிப்பெடுத்து நான் இணைச்சிருப்பேன். அப்ப 100 வருஷம் இன்விடேஷனை படிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம், அதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. கிருஷ்ணமூர்த்தினே 100 கிருஷ்ணமூர்த்தி இருப்பான். இது இந்த கிருஷ்ணமூர்த்தியா அந்த கிருஷ்ணமூர்த்தியா அப்படின்னு தெரியும். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிருஷ்ணமூர்த்தி. அப்படி தேடி தேடி எடுத்து 6000 பேரை கொண்டு வந்திருப்பேன். பம்பை கலைஞர்களை கொண்டு வந்திருப்பேன். தமிழ்நாட்டில் பம்பை என்று சொல்லக்கூடிய இசைக்கருவி அதிகமாக வாசிக்கப்படுகிறது. கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை பம்பை கலைஞர்கள் இருப்பார்கள். அப்ப பம்பை அடிக்கிறவன், உடுக்கை அடிக்கிறவன், ஏன்னா குறிப்பிட்ட சில இசைக்கருவிகள் இசைக்கலைஞர்களை பற்றி தான் போக்கஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருப்பான். தமிழ்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை. தமிழ் நம்ம மாதிரி நூற்றுக்கணக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க. இப்போ அவன் வாசிக்கக்கூடிய கருவிகள், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இவற்றையெல்லாம் நிலைப்படுத்துவதற்காகத்தான் அந்த இசைத்தமிழ் கலைஞர்கள் என்ற அந்த நூலை கொண்டு வந்தேன். இது இல்லாம இந்த அயலக தமிழறிஞர்கள் என்று ஒரு நூல், என்னுடைய நூல் இருக்கு. அதுல வெளிநாட்டிலேருந்து வந்து இங்க நிறைய பேர் தமிழ் படிச்சுட்டு தமிழ் ஆராய்ச்சி நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய பணிகளை 2009 நான் ஒரு நூலாக்கி இருப்பேன். ஏன் அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து ஒருத்தர் அலெக்சாண்டர் துபியான்ஸ்கி என்று ஒரு அறிஞர் வந்தார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, நாங்க வந்து தமிழ் படிச்சதால எங்க ரஷ்யாவில எங்களுக்கு மதிப்பு இல்லை, நாங்க ரஷ்யன் படிச்சிருந்தா எங்க தாய்மொழியில எங்களுக்கு நாட்டுல மதிப்பு இருந்திருக்கும். அதே நேரத்துல இவன் வந்து ரஷ்யக்காரன் தானே அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலயும் எங்க பேர்ல மதிப்பு இல்லை, ஏன் படிச்சோங்கிற மாதிரி எனக்கு ஒரு கவலை இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் துபியான்ஸ்கி சொன்னாரு. பிறகு அவர் யாரு என்னன்னு விவரங்கள் எல்லாம் கேட்டு நான் அது மாதிரி எழுதியிருக்கேன். எல்லாமே இணையத்துல எழுதி போட்டிருக்கோம், யார் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஒரு செகண்ட்ல அதை காப்பி பண்ணி பயன்படுத்தலாம், அல்லது உங்க கட்டுரைன்னு கூட நீங்களே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நான் வந்து இணையத்துல அதை நிறைய எழுதி போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்படி கடுமையாக உழைப்பதை வைத்து தான் ஒரு எழுத்தாளர் ஜெயமோகன் சென்ற ஆண்டு தமிழ்விக்கி பெரியசாமி தூரன் விருதுன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் விருது கொடுத்து பாராட்டியிருக்காங்க. அது அந்த தொகையெல்லாம் நீங்க எனக்கு வந்து பெரும் உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஊருக்கு போறோம்னா ஒரு 2 கேமரா செயல்படும், அது 2 கேமராமேன், அப்புறம் கார் எடுத்து போறோம், அங்க தங்குறோம், சாப்பிட்றோம், எடிட்டிங், இப்படியே ஒரு சீடியை கொண்டு வரோம்னா ஒரு மணி நேரம் நாங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம்னா 25,000 குறைஞ்ச அளவு ஆகும். இப்போ 50-60 மணி நேரம் எடுத்து வந்திருக்கு, இன்னும் 50-60 மணி நேரம் எடுத்தது இருக்கு. அப்ப இது மாதிரி சில இந்த முயற்சியை ஊக்கப்படுத்தி சிறு சிறு தொகைகளை எல்லாம் தரக்கூடிய சில அன்பர்கள், சில விருதுகள்ங்கிற பெயர்ல அரசு தந்த அந்த தொகைகள், இவையெல்லாம் இந்த தமிழுக்கு பயன்படுது. இப்படி நிறைய அறிஞர்களுடைய வாழ்க்கையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதுல ஒருத்தர் தான் அந்த பெருமழை புலவர் அப்படின்னு சொல்றது. திருத்துறைப்பூண்டி பக்கத்துல மேல பெருமழை அப்படின்னு ஒரு ஊரு. அவர்கள் நம்முடைய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் வழியாக குறுந்தொகைக்கு உரை எழுதியிருக்காரு, சிலப்பதிகாரத்துக்கு எழுதியிருக்காரு, பெருங்கதைக்கு உரை எழுதியிருக்காரு. மிகப்பெரிய உரையாசிரியர். 10 பாட்டு நூலுக்கு பட்டினப்பாலை, திருமுருகாற்றுப்படை, இதுக்கெல்லாம் உரை எழுதியிருக்காரு. அவ்வளவு பெரிய மேதை. அவருடைய குடும்பம் வறுமையில வாடுதுங்கிற செய்தியை தினமணியில அதை எழுதி, அது கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பார்வைக்கு போய் அந்த குடும்பத்துக்கு கலைஞர் உடனே கூப்பிட்டு 10 லட்சம் ரூபாய் விருது கொடுத்து சிறப்பு செய்தார். பரிவு தொகை என்று தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து. அப்படி என்னுடைய முயற்சியில இப்படி பல வகையான சில உதவிகளும் சில நண்பர்களுக்கு கிடைச்சிருக்கு. ரூபலானந்த அடிகள் ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறோம்.
அந்த குடந்தை சுந்தரேசனார் ஆவணப்படத்தை எடுத்திருக்கோம், கேளுங்க நீங்க. இல்லைங்கய்யா, இப்போ இத்தனை ஆய்வுகள் செஞ்சு இத்தனை நூல்கள் இருக்கு, வலைத்தளத்திலையும் யூடியூப் அதுல வந்து நிறைய காணொளிகள் வந்து தொல்காப்பிய அறிஞர்களுடைய காணொளிகள் பதிவு செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த தளங்களை இங்க பதிவு செஞ்சீங்கன்னா பாக்குறவங்களுக்கு வந்து அங்க போய் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு வழியாக இருக்கும். அதை நீங்க சொல்லுங்கய்யா, அப்புறம் நம்ம நிகழ்ச்சி நிறுத்திக்கு போகலாம். சரி, ஒண்ணும் இல்லை, கூகுள்ல போய் மு இளங்கோவன், MUELANGOVN, எனக்கு இங்க தமிழ் தட்டச்சு, நான் தான் இப்ப விழுந்தடிச்சு வந்துல அந்த உங்களுடைய ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். அதனால இந்த புது கேமராங்கிறதால அந்த கீபோர்டுங்கிறதால என்னால் அடிக்க முடியல. வேற ஒன்றும் இல்லை, கூகுளில் மு இளங்கோவன் சர்ச் பண்ணா போதும். அல்லது நீங்க தமிழ் தொடர்பாக எதை தேடினீங்கனாலும் என் பக்கம் தான் வந்து நிற்கும். கூடியவரை தமிழ் சார்ந்து நீங்க தேடினீங்கன்னா அது வரும். அதுல நான் அந்த 2 முயற்சி, என்னுடைய முயற்சி பெரும் முயற்சி, விபுலானந்த அடிகள் ஆவணப்படம் உருவாக்குனது, பண்ணாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா சுந்தரேசனார் ஆவணப்படம் உருவாக்குனது, 2ம் மிகப்பெரிய முயற்சி. ஏன் அப்படின்னா, அந்த பண்ணாராய்ச்சி வித்தகரை பற்றிலாம் நீங்க தெரிந்து கொள்ளணும். அவங்களெல்லாம் யாருன்னே இப்ப இருக்க தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் வந்து திருவையாறு அரசு கல்லூரியில பேராசிரியராக இருந்தவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல வருகை தரு பேராசிரியர். இப்படி 3 கல்வி நிறுவனத்துல அவர் வேலையில இருந்தாலும் அவருக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை. அந்த காலத்திலலாம் யாராவது வாடகைக்கு வீடு அப்படிங்கிற முறையே நம்மிடம் இல்லை, இப்பதான் அதெல்லாம் நடக்குது. அப்ப யாராவது வீடு இல்லைன்னா எங்க வீட்டு திண்ணையில தங்கிங்க, அந்த ரூம்ல வீட்டுல ஒரு பக்கத்துல தங்கிங்கன்னு தான் சொல்லக்கூடிய மரபு. அப்படி குடந்தையில ஐயாவை அப்படி தங்க வச்சிருந்தாங்க. அவரு 81லயே இறந்து போயிட்டார், 1981. நான் தமிழ் படிக்க போறது 87ல தான். அப்ப எங்க பேராசிரியர் சொல்லுவாங்க, இந்த சிலப்பதிகாரத்தப்பா குடந்தை சுந்தரேசன் நடத்தி நம்ம கேட்கணும், இப்ப நாங்க நடத்துறதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது, குடந்தை சுந்தரேசன் நடத்தணும் அப்படிம்பாங்க. யார் இந்த குடந்தை சுந்தரேசன் பார்க்கும்போது அவர் தான் 81லயே தவறிட்டாரு, நாங்க 87ல தான் போறோம். யாரை கேட்டாலும் நல்லா பாடுவாருப்பாங்களே தவிர அவருடைய குரல் இப்படி இருக்கும், அவருடைய போட்டோ கொடுங்க, யாருக்கும் தர தெரியல, முடியல. நான் 25 ஆண்டுகள் உழைத்து 2014ல தான், 87ல தொடங்கின முயற்சி 2017ல முடியுது. 33 மணி நேரம் ஐயாவுடைய குரலை எடுத்தேன். ஏன்னா சிலப்பதிகாரத்தெல்லாம் நீங்க அந்த குரல்ல கேட்கணும், தேவார திருவாசகத்தை எல்லாம் ஐயாவுடைய குரல்ல கேட்கணும். அவ்வளவு அருமையாக பாடுவாங்க. சிலப்பதிகார செய்தி அவ்வளவு நுட்பமா பாடுவார். அவர் ஒருவருக்கு தான் பண் அமைப்புல பாட தெரியும் என்பது இசை வல்லுநர்களுடைய கருத்து. அப்படியான அந்த அறிஞருடைய குரல் 33.5 மணி நேரத்தை எடுத்து அதுல ஒரு அரை மணி நேர குரலை மட்டும்தான் நாங்க ஆவணப்படமாக்கியிருப்போம். ஏன்னா அவர் பல ஊர்களில் சொற்பொழிவு பண்ணியிருப்பாரு. சொற்பொழிவு பண்ணும்பொழுது அதை சில பேர் ஆடியோவில் கேசட்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஐயா மேடையில் உட்காந்து பாடியிருப்பாங்க, தூரத்தில் உட்காந்துருந்தவர் டேப் ரெக்கார்டர்ல அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அது ஒரே தசு புசுன்னு ஒரே சத்தம். சில டேப் ரெக்கார்டர்ல இருந்து எல்லாம் அந்த டேப்லாம் உருவிக்கிட்டு வெளியே வந்து சும்மா அணில் கூடு மாதிரி கிடந்தது சில இடங்கள்ல. அதெல்லாம் எடுத்து வந்து ஒழுங்கு பண்ணி அதை MP3 கன்வெர்ட் பண்ணி அதுக்கு இசை கொடுத்து தேவையில்லாத பகுதி, ஏன்னா ஒரு பாடலை வந்து 8 நிமிடம் பாடுவார், அதை அவ்வளவு நேரம் கேட்கறவங்களுக்கு ஒரு சலிப்பாக இருக்குங்கிறதால ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் ஆக்கி, அப்ப தாளம் தெரிந்தவங்க, நாட்டியம் தெரிஞ்சவங்க, இசை மியூசிக் டைரக்டர் இவங்களெல்லாம் வைத்து கொண்டு அந்த குடந்தை சுந்தரேசனார் ஆவணப்படத்தை நாங்க எடுத்தோம். அதுக்கு குறிப்பா திருவையாறுல இருந்து குளித்தலை வரையும் 60 கிலோமீட்டர் நான் வந்து கார் போயிட்டு இருக்கோம். நாங்க நடந்தே போய் காவிரியினுடைய தென்கரையிலையும் போனோம், காவிரியினுடைய வடகரையிலையும் வந்தோம். அந்த காவிரியிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியாத அழகு காட்சிகள் எல்லாம் நாங்க படமா எடுத்திருக்கோம். அந்த முக்கொம்பு அப்படிங்கிற இடத்துல நடு இடத்துல இருந்து அந்த காவிரி ஆற்றினுடைய அந்த காட்சியை ரொம்ப அழகா நாங்க எடுத்திருப்போம். அது மாதிரி அந்த பொருணர் ஆற்றுப்படைன்னு சங்க இலக்கியத்துல ஒரு நூல், பொருணர் ஆற்றுப்படை அப்படின்ட்டு. அந்த பொருணர் ஆற்றுப்படையில தான் முல்லை நிலம், காடு சார்ந்த பகுதி, அந்த காடு சார்ந்த பகுதியில பாடிய அந்த ஆயர்கள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இடையர்கள் அல்லது கோணார்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்க தான் அந்த காலத்துல ஆயர்கள் என்று அழைக்கப்பட்ட பெருமக்கள். மாடு சார்ந்த தொழில்களை அவர்கள் செய்வார்கள். பால் கறக்கிறது, பாலை உர ஊத்துறது, நெய் வெண்ணெய் இது தயிர் விற்கிறது, இதுதான் அவங்களுடைய வேலை. அவர்கள் தான் இந்த தமிழிசைக்கு முதலாக அந்த முல்லைப்பண்ணை தந்த பெருமக்கள். அந்த முல்லைப்பண் தான் தமிழர்களுடைய முதல் பண் என்பது பல அறிஞருடைய கருத்து. அந்த ஆயர்
பெருமகன் எப்படி அந்த மாட்டை ஓட்டிட்டு போனான், எப்படி அவன் புல்லாங்குழல் செஞ்சான், எப்படி வாசிச்சான் அப்படிங்கிறத அந்த படத்துல நாங்க கொண்டு வந்திருப்போம். தமிழ்நாட்டுல புல்லாங்குழல் செய்யறதுக்கு ஆள் இல்லை. நாங்க விசாரிச்ச வகையில் அப்ப எங்க புல்லாங்குழல் செய்யறவன் இருக்கிறான் அப்படின்னா, கேரளாவில் திருச்சூர் பக்கத்துல குன்னங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல புல்லாங்குழல் செய்யறவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கடிச்சு, அது அவனுக்கு மொழிபெயர்ப்புக்காக வேண்டிய ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் நாங்க அவரை ஷூட் பண்ணோம். நாங்க வந்து படம் எடுக்க வர்றோம்னா பணம் அதிகமா கேட்பாங்க இல்லைங்களா, சினிமாக்காரன்ட்ட பணம் இருக்கணும். நாங்களே தான் எங்களுக்கு சோத்துக்கு இல்லாம தெரிஞ்சவங்க போடுறாங்க கொடுக்குற சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப போய் அங்க நாங்க அதை எடுத்து நாங்க சும்மா வந்தோங்க, இங்க நீங்க எப்படி அதை செய்யறீங்கன்னு பார்க்கணும்னு அந்த பையன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நாங்க அதை எடுத்து வந்தோம். அந்த காட்சியை எடுத்திருப்போம், அவரு புல்லாங்குழல் செய்யற காட்சியை எடுத்திருப்போம். இது அப்படியே கட் பண்ணிட்டு அந்த புல்லாங்குழல் செய்யக்கூடிய அந்த பின்புலத்தை எங்க அமைக்கிறதுனா கொல்லிமலை அடிவாரம் 400 மாடுகள். ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் சிந்து மாடு ஜெர்சி மாடு தான் இருக்கு, தவிர நாட்டு மாடு இல்லை, பழைய காலத்து மாடு இல்லை. இப்ப நான் வந்து இந்த சிந்து மாடு ஜெர்சி மாடை காட்டினோம்னா மக்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எங்க சிலப்பதிகாரத்திலே சிந்து மாடு ஜெர்சி மாடுலாம் இருந்ததா அப்படின்பா. அதனால வேண்டி நாட்டு மாடுகள் 400 மாடுகளை ஒரு இடத்துல குவிச்சு ஒரு நாள் முழுவதும் நாங்க அந்த மாட்டை மேய்ச்சோம். அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கு அவங்க பரோட்டா அதெல்லாம் வாங்கி சாப்பாடு கொடுத்துட்டு எங்க கலைஞரை கூட்டு போய் அவரை வந்து அந்த பழைய காலத்து ஆள் போல ஒப்பனை செய்து அவரை நடிக்க வைத்து, அப்புறம் அந்த மாடை காலையில ஓட்டிட்டு போறதுலேருந்து திரும்ப மாலையில சூரியன் மறையும் பொழுது அப்படியே வரும் பொழுது வரை காட்சியை ஒரு நாள் முழுவதும் எடுத்து படத்துல இணைச்சிருப்போம். அப்ப அந்த பொருணர் ஆற்றுப்படையை காட்சிப்படுத்தி இருப்போம், சில நம்முடைய காவேரி ஆத்தை காட்சிப்படுத்தி இருப்போம், தேவார திருவாசகங்கள் ஐயா எங்கெங்கெல்லாம் ஊர் ஊரா போய் பாடியிருக்காரு, திருமழபாடின்னு சொல்லக்கூடிய ஊர், திருவையாறுன்னு சொல்லக்கூடிய ஊர், இங்கெல்லாம் பாடியிருப்பார். அந்தந்த ஊர்கள் அவர் எந்த இடத்துல உட்காந்து பாடினாரோ அந்தந்த இடத்துலலாம் நாங்கள் வந்து காட்சிப்படுத்தி அந்த குடந்தை சுந்தரேசனாருடைய வாழ்க்கையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம். அது மாதிரி விபுலானந்த அடிகளுடைய வாழ்க்கை வரலாறு. விபுலானந்த அடிகள்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் முனைய செய்தி தான் தெரியும், இலங்கைக்காரரும்பாங்க, யாழ் நூல்னு எழுதினார் இதுதான் தெரியும். அதுக்கு அப்படி 3 செய்தியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி 1 மணி நேரம் படம் எடுக்க முடியும்? அங்க போய் அவருடைய ஜாதகம் உட்பட, விபுலானந்த அடிகள் 1892 பிறந்த அந்த ஜாதகம் உட்பட அவரு என்னென்ன வேலைகள் செய்தாரோ, அவர் எங்கெங்க பேசினாரோ எல்லாவற்றையும் டாக்குமெண்டாக 1934 அவரு சென்னை பல்கலைக்கழகத்துல பேசியிருக்காரு. ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர்ல 3 நாள் அந்த வந்திருக்கு செய்தி. அந்த 1934 ஹிந்து பேப்பரை எடுத்து இந்த படத்துல இணைச்சிருப்போம். இதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாத வேலை, நண்பர்கள் துணை இருந்ததுனால இதெல்லாம் செய்திருக்கிறோம். இப்போ இதெல்லாம் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய வேலை. அந்த விபுலானந்தனுடைய யாழ் நூல் என்பது சிலப்பதிகாரத்துல 25 வரி இளங்கோவடிகள் யாழ் பற்றி குறிப்பிடுவார். அந்த 25 வரியை தான் 10 வருஷம் ஆராய்ச்சி செய்து விபுலானந்த அடிகள் யாழ் நூல்னு எழுதியிருக்காரு. அப்படி எழுதுறதுக்கு அவருக்கு புதுக்கோட்டையில சிதம்பரம் செட்டியார் என்று ஒரு ஐயா உதவி செஞ்சிருக்காரு. ஏன்னா சாமிக்கு வந்து பெராலிஸ் வந்து கை காலெல்லாம் இழுத்துச்சு, அவரால் ஏஞ்சி உட்காரவோ வேட்டி எடுத்து கட்டிக்கவோ சாப்பிடவோ முடியாது. அதனால அந்த சிதம்பரம் செட்டியார் 10 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு? சாமிக்கு பணிவிடை பண்றது, இவருக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு. இவர் வந்து இந்த யாழ் வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி காட்டுவாரு, அதை வந்து இப்படி கிறுக்கி போடுவார் பென்சில்ல. அதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தன் அழகா யாழ் மாதிரி வரைவான். இப்படி வரைந்த யாழை இவர் கரெக்ஷன் பண்ணி ஒரு தச்சு ஆசாரியாற்ற கொடுப்பாரு. அந்த தச்சு ஆசாரி இதே மாதிரி யாழை வந்து அவன் மரத்துல செய்வான். இன்னொரு கொல்லாசாரி அந்த ஜாயிண்ட் எல்லாம் இணைக்கிற இரும்பு வேலைகள்லாம் இருக்கு பாருங்க, இரும்புலாம் அந்த ஆணி நரம்பு இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஒரு ஆசாரி. இப்படி செய்து அவரை வந்து அந்த சிதம்பரம் செட்டியார் பாதுகாத்திருக்காரு. இப்படி நூல் எழுதி முடியும் பொழுது இந்த நூலை அச்சு போடணும். அந்த நேரத்துல இவர் ரொம்ப சீரியஸா இருக்கு, சாமி கொழும்புல இருக்காராம். ஒரு கடிதம் போட்டிருக்காரு, இது மாதிரி எனக்கு உடம்பு முடியல, அதனாலதான் நான் புதுக்கோட்டைக்கு வர முடியலன்னு. இங்க இருந்து சிதம்பரம் செட்டியார் கொழும்புக்கு போய் ஐயாவை கூட்டு வந்து கரந்தை புலவர் கல்லூரி பக்கத்துல ஒரு அச்சாபீஸ் தொடங்கி, ஏன்னா ப்ரூஃப் திருத்தணும், தமிழ் படிக்கிறவன்லாம் கரந்தை புலவர் கல்லூரியில இருக்கிறான் மாணவர்கள், அவனை பயன்படுத்தலான்னு சொல்லி பிரஸுக்கு தூரத்துல இருந்தா அங்க வர முடியாதுங்கிறதால கல்லூரி பக்கத்திலேயே பிரஸ் போட்டு அந்த புத்தகத்தை அச்சிட்டு அந்த சிதம்பரம் செட்டியாருடைய குலதெய்வ கோயில் திருக்கொள்ளம்புதூர்னு கும்பகோணம் பக்கத்துல இருக்கு, குடவாசல் பக்கத்துல, அந்த கோயில்ல தான் இந்த நூல் அரங்கேற்றம் நடந்தது. அதுக்கு தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய அறிஞர்கள் புகழ்பெற்றவர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. இப்படிதான் அந்த நூல் அரங்கேற்றம் நடந்தது. 10 வருஷம் ஏறத்தாழ ஆராய்ச்சி செய்து எழுதிய அந்த நூல் வெளிவந்த 45வது நாளிலேயே
சுவாமிகள் இறந்து போயிடுறாங்க. 45வது நாள்ல இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்த 75 வருஷத்துக்கு பிறகுதான் நான் ஆவணப்படத்துக்காக வேண்டி செய்திகளை சேகரித்து இலங்கைக்கு போகிறேன். 4 முறை இலங்கைக்கு போய் சாமிகள் இருந்த இடம், வாழ்ந்த இடம், மறைந்த சமாதி இதெல்லாம் போட்டு அவரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருப்பார். விபுலானந்தர் கடவுள் பற்றாளர், நம்முடைய பாரதிதாசன் கடவுள் மறுப்பாளர். ஆனால் அந்த கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடிய பாரதிதாசன் விபுலானந்தரினுடைய பெருமைகளை மிகச்சிறப்பாக எழுதியிருப்பார். அதை நாங்கள் இசையமைத்த அந்த பாடலை 2 வெண்பாவை 10 வெண்பா எழுதியிருப்பார். அதில் 2 வெண்பாவை எழுதியிருப்போம், அதை காட்சிப்படுத்தியிருப்போம். அவருடைய சாமியினுடைய கல்லறையில் அந்த பாட்டு அப்படியே நடக்கும். அதை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மழை வந்துச்சு. இலங்கையில் இருக்கிறதே குறைச்ச நேரம், அதுவும் மழை வந்துச்சு. எங்கள் கேமராமேன் கேமரா நனைஞ்சிரும்னு அவன் தூக்கிட்டு ஓடுறான். இல்லைப்பா நீ பேசாமல் இருப்பேன். நாங்கள் பக்கத்தில் பார்த்தோம், ஒரு பேனர் கிடந்தது. பேனரை எடுத்து அந்த கேமராவுக்கு மறைவா அதில் தண்ணி படாமல் எடா ஷாட்டை அப்படின்னு சொன்னேன், சாமியினுடைய சிலை. அப்போ அது கடைசியாக அந்த ஷாட்டில், அந்த படத்தில் நாங்கள் அதை பயன்படுத்தியிருப்போம். அது ஒரு வேஸ்ட்டு ஷாட்டுங்கிறது தான் கேமராமேனுடைய நினைவு. ஆனால் இல்லை, அதை வைன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக முடிக்கும் பொழுது அப்படியே கடைசியில் கல்லறையில் கொண்டு போய் அப்படியே கொண்டு வந்து முடிச்சிருப்போம் அந்த படத்தை. அதுக்குன்னு ஒருத்தவர் அதை ரொம்ப அழகா சிலை செய்திருப்பார். ஒருத்தர் வில்லியனூர் முனுசாமி அப்படின்னு பேர். குடந்தை சுந்தரேசனாருக்கும் ஒரு சிலை செஞ்சிருப்பாரு, இவருக்கும் ஒரு சிலை செஞ்சிருப்பாரு. ஏன்னா எதுவுமே இல்லை பாருங்க, ஒரு போட்டோ கூட இல்லை. அவனோட பத்தி 1 மணி நேரம் எப்படி படம் எடுக்க முடியும்? அப்ப கலைப்பூர்வமாகவும் சில வேலைகளை செய்திரும். அப்ப அந்த சிலை செய்த வில்லியனூர் முனுசாமி பின்னால இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப நம்ம படத்துல ஒர்க் பண்ணதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய கிஃப்டா இருந்தது. நானும் ஒரு சான்றிதழ் சர்டிபிகேட் கொடுத்தேன், இவ்வளவு சிறப்புக்குரியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதெல்லாம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அப்படி நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அடர்த்தியான ஆய்வுகள், ரொம்ப ஆழமா தமிழ் சார்ந்து தொல்காப்பியத்திலிருந்து இசைக்கலைஞர்கள், அதாவது பொதுவாக பொதுவெளியில் அனைவரும் செய்யாத ஒரு செயல், மிகவும் தேவையான பணி. அதை எடுத்து எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு நேரம் ஒதுக்கி நீங்க பண்ணிருக்கீங்க. அதுவும் அதை சரியா கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதுல பல சின்ன சின்ன நுணுக்கங்களை தேடி அந்த நாளிதழ்ல வந்த செய்திகள்ல இருந்து தொகுத்து நீங்க அதை ரொம்ப அழகா ரொம்ப ஆழமான பணி செஞ்சிருக்கீங்க. அதை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு தொல்காப்பிய அறிஞர்கள், ஒவ்வொரு இசைக்கலைஞர்களுடைய குறிப்புகள், அதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கலாம். எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது, சீரியல்கள், தொலைக்காட்சிகள்ல சீரியல்கள் நடக்குது இல்லையா, அது மாதிரி உங்களுடைய இந்த உரைகளை நம்ம ஏன் ஆண்டு கணக்கா, ஏன்னா பல்லாயிரம் நிகழ்ச்சிகள் நடத்தினாதான் இத்தனை செய்திகள் நம்ம ஆவணப்படுத்தலாம். ஆனா வலைத்தமிழ் டிவியும் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்கள் மன்றமும் ரொம்ப பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய இந்த குறுகிய கால பயண திட்டத்துல கலந்துக்கிட்டு இவ்வளவு சுவாரஸ்யமா சுவையான தகவல்கள், தேவையான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பிளாக் ஸ்பாட் ஒரு தோழர் இங்க பகிர்ந்திருக்கிறாங்க, பதிவு செய்யறதுக்காக இங்க நான் சொல்றேன். ஆங்கிலத்துல MUELANGOVAN muilangovan.blogspot.com. அங்க போனா ஐயா சொன்ன இத்தனை தரவுகளும் அங்க இருக்கும். அங்க இருந்து நீங்க இணைப்புகள் எடுத்து பார்க்கலாம். ஐயா, உங்களுடைய நேரத்திற்கும் இந்த அருமையா பல விஷயங்கள் பகிர்ந்ததற்கும் நன்றி. சொல்லுங்க ஐயா. நீங்க மன்னிக்கணும், முடிக்கிறதுக்கு முன்னே 2 செய்தியை மட்டும் நான் நினைவு கூர்ந்து முடிக்கிறேன். நம்ம தொடர்ந்து இன்னும் உரையாடலாம். இந்த வாய்ப்புக்கு உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த இடத்துல நான் பல வகையான ஆய்வுகள் செய்தாலும் இதெல்லாம் எனக்கு செலவுக்கு உரிய வகையில தான் இந்த ஆய்வுகள் இருக்கும். நான் செலவை சொல்றதுன்னு தயவு செஞ்சு நினைக்கக்கூடாது. எனக்கு உண்மையான ஈடுபாடுன்னா நாட்டுப்புற பாடல்கள் தான் எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு. அதுவும் குறிப்பா நடவு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள், இதுல தான் நான் மிகப்பெரிய தேர்ந்த புலமையும் ஈடுபாடும் ஆர்வமும் எனக்கு அதுல தான் உண்டு. ஆனா இந்த நடவு தொழில் உங்களுக்கு தெரியும், இப்பொழுதுதான் மிஷின் வந்துட்டுது, நடுறதுக்கெல்லாம் மிஷின் வந்துட்டுது, அறுவடைக்கு மிஷின் வந்துச்சு. காவேரியிலையும் தண்ணி இல்லாம போச்சு, ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நம்முடைய ஒரு தொழில் மறைந்ததனால் நம்முடைய ஒரு இசையினுடைய ஒரு பார்ட் இல்லாம போயிட்டு, ஆனா அதனாலதான் அந்த பார்ட்டை நான் கவனம் எடுத்து இந்த நடவு பாடல்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தி வச்சிருக்கிறேன். அது மாதிரி இந்த ஒப்பாரி பாடல்கள், அதுவும் இன்னைக்கு பாடுறதுக்கு ஆட்கள் இல்லை.
இந்த 2 துறை தான். நான் ஒரு காதல் பாடலோ, ஒரு சாமி பாடலோ, ஒரு டப்பாங்குத்து பாடலோ பாடினாக 1000 மேடைகள், 1000 டிவிகள்லாம் கிடைக்கும். ஆனா இந்த பாடல்களை வைத்தும் நான் உலக அளவுல என்னால புகழ் பெற முடியும். ஆனா அந்த பக்கம் போய் ஒரு மாலை, துண்டு, ஒரு பரிசு, பணம் அதுக்கு ஆசைப்பட்டேன்னா என்னுடைய முக்கியமான பணிகள்லாம் தடைபட்டுங்கிறதால நான் அதுல அதிக வெளிப்படுத்தாம இந்த மாதிரியான சில வேலைகளை செய்துகிட்டு இருக்கேன். இதுல இங்க பலர் இங்க வந்திருக்கிறது எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் என்னோட தொடர்புடைய பலர் இந்த செய்திகளை பகிர்ந்துகிட்டதால 2-3 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருவர் சுந்தரேசன் ஐயா ஆஸ்திரேலியாவில இருந்து கலந்துருக்காங்க. அவங்க தொல்காப்பிய அந்த மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள். அடுத்த ஆண்டு தொல்காப்பியத்துக்கு அங்க ஆஸ்திரேலியாவில் தொல்காப்பியருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்ற திட்டத்துல ஐயா இயங்குறாங்க. ஏன்னா இப்ப பாரதியாருக்கு 1000 மன்றம் வச்சிருக்கிறான், பாரதிதாசனுக்கு மன்றம் வச்சிருக்கான், வள்ளுவருக்கு கேட்கவே வேணாம், பாவேந்தருக்கு மன்றம் இருக்கு, தேவார திருவாசகங்களுக்கு திருமடங்கள் அது இதெல்லாம் இருக்கு. ஆனா தொல்காப்பியருக்குன்னு ஒரு மன்றம் இல்லைங்கிறதால தான் நாங்க தொல்காப்பிய மன்றம் வைத்து அந்த செயலை செய்கிறோம். அதுல சுந்தரேசன் ஐயா அடுத்த ஆண்டு தொல்காப்பியருக்கு அவர் திருவள்ளூருக்கு செலவு வைக்கணும்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. ஐயா திருவள்ளூருக்கு தான் பிஜேபி ஊர் ஊரா தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் வேலையை பார்க்கட்டும், நம்ம தொல்காப்பியருக்கு வைப்போம் ஏன்னு சொல்லி ஐயாவிட்ட சொன்னாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில வந்தாங்க. ஒன்று. இன்னும் இங்க நம்ம அண்ணன் பிச்சினிக்காடு இளங்கோ மிகச்சிறந்த கவிஞர் சிங்கப்பூரிலிருந்து அவர்களும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிறார்கள். அவர் பிஎஸ்சி அக்ரி படித்தவர். அது சொல்றதை விட அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர். மக்கள் மனம் என்ற ஒரு இதழை நடத்துகிறார். அவருடைய நிகழ்வு தான் முதல் வரவேற்பறை நிகழ்ச்சியில நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அதோட தொடக்கணும் நாங்க. ஏன்னா அவங்களையும் இந்த இடத்துல நன்றியோட நினைவு கூறணும். என்னுடைய நீண்ட கால நண்பர், எனக்கு அவர் நண்பர்னு சொல்ல கூச்சமா தான் இருக்கும், இருந்தாலும் 2 பேரும் ஒரு கிளாஸ்மேட் மாதிரி பழகுவோம். அவ்வளவு பெருமைக்கும் அன்புக்குரியவங்க. அவங்களுடைய முயற்சியில சிங்கப்பூரிலும் நம்முடைய அந்த தொல்காப்பிய கண்காட்சி நடத்துவதற்கு வேண்டிய சில முயற்சிகளை முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கோம். அவங்களும் வந்திருக்காங்க. இங்கே நம்ம குலாம் முகைதீன் ஐயா மருத்துவர். அவங்க அதாவது எலும்பு மூட்டு மருத்துவத்துல உலக புகழ் பெற்ற வல்லுனர். அவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. அது மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு செய்தி. நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தஞ்சையில ரயில் பிடிக்கிறதா நிற்கும் பொழுது அவங்களே அறிமுகமாகறாங்க. நீங்க இளங்கோவன் தானேங்கிறாங்க. எனக்கு இது யாருன்னு தெரியாம நம்ம எப்படி ஊன்னு சொல்றதுக்கு நான் தயங்கிக்கிட்டே ஐயாவிட்ட பேச தொடங்குறேன். அப்புறம் தான் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர். அவர் பெரும்பாலும் இஸ்லாமிய பெருமக்கள் அந்த மதத்திலிருந்து வெளியே வர மாட்டாங்க. நான் எனக்கு மிக உயிர் தோழர்கள்லாம் இஸ்லாமிய சமயத்துல உண்டு. ஆனா ஐயா அவர்கள் பெரியார் கொள்கையிலேயே அழுத்தமான ஆழமான கொள்கை உடையவர்கள். குலாம் முகைதீன் ஐயா அவர்கள் பெருமைக்குரிய செய்தி. நான் அவரை கேட்காமலேயே அடுத்த ஆண்டு அவர்களுக்கு பெரியார் விருது தர வேண்டும் என்று ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களிடம் செய்தியை கொண்டு போயிருக்கேன். அவ்வளவு பெருமைக்குரியவர் நம்ம குலாம் முகைதீன் ஐயா அவர்கள். அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய பெருமை. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பிஹெச்டி படிக்கும் பொழுது என்னுடைய படிப்பு நிறைவு செய்வதற்கு உதவியாக இருந்த சித்தானந்தம் ஐயா இங்க வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சித்தானந்தம் ஐயா, அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும் நன்றியை சொல்லி, மீண்டும் ஒரு சூழலில் நாம் சந்திப்போம். நேரம் கடந்தமைக்கும் காலம் தாழ்ந்து வந்தமைக்கும் கேள்வி ஏதாவது கேட்கணுமா? ஆமா, அனைவருக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. திரு சுந்தரேசன் ஐயா கை உயர்த்தி இருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆமாங்க, அதான் நீங்க கலந்துகிட்டவங்க சில பேருக்கு ஒரு சில கருத்துக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக அது முதலாவது தான் நான் பேச விரும்புகிறேன். சில ஒரு குறிப்பாக விரைவாக இளங்கோவன் பேராசிரியர் அவருடைய பணிகள் அளவிட முடியாதது, பெரும் முயற்சி. இப்போ இப்போ என்ன, அவர் இளம் பேராசிரியர் விருது பெற்றவர், ஜனாதிபதி விருது. இன்னும் காலப்போக்கில் அவர் அவரே அவருடைய பேரே தொல்காப்பிய இளங்கோவனே வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக பணிபுரிகிறாரு. அப்போ அவர் இந்த ராமர் அந்த பாலம் கட்டும்போது அணில் உதவி செஞ்ச மாதிரி நானும் அவருக்கு ஒரு சிறிய உதவிகளோட செய்து, நான் ஒரு பெரும் தமிழ் ஆர்வலர், நான் பணியாளர் தான், நான் பெரிய அறிவில்லை, இருந்தாலும் அவரோட சேர்ந்து பணியாற்றும் போது என்னுடைய தமிழ் அறிவு நிறைந்து இப்போ விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த அளவில் இப்போ ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா ஒரு மன்றம் வச்சுருக்கோம், இந்த தொல்காப்பிய மன்றம். பாண்டிச்சேரியில் இருக்கிற மன்றத்துக்கும் நாங்கள் சிறப்பாக நடக்குது. அதனுடைய கிளைகளாக ஐயா சொன்ன மாதிரி கிளைகள் இல்லை, ஒரு சிறு குழுக்களாரெல்லாம் செயல்படுறாங்க. இதில் வலுப்படுத்தி உருவாக்க வேண்டும்
என்னுடைய விருப்பம். ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு இந்த 2வது உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இந்த விருப்பம் வந்து ஒரு சிலர் தான், ஆனால் இது வந்து வலு கொடுக்கணும். நீங்கள் இருக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இதை பார்க்குறவங்க, இந்த இதெல்லாம் நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு சென்று இதை மிக சிறப்பாக, இப்போ இதில் டொரண்டோவில் எவ்வளோ சிறப்பாக நடந்ததோ நான் நேரில் பார்க்க முடியல, கொஞ்சம் பார்த்தேன். அதை விட இதை நாங்கள் என்றால் சிறப்பாக செய்ய வேண்டும். இங்கே ஒரு சிலையை திறக்கணும் தொல்காப்பியருக்குங்கிற இதில் செய்கிறோம். அதுக்கு உங்களுடைய உதவிகள், உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. எல்லாத்த விட உங்களுடைய என்னன்னா உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவலாக உங்களுடைய உணர்வுகள் வந்தாலே அது போதும் என்று சொல்லி நான் வந்து திரு இளங்கோவன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து, இங்கே சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. இங்கே ஆஸ்திரேலியா இங்கே வந்திருந்த பொழுதும் அவருடைய சிடிகள்லாம் வெளியிட்டோம். இங்கே வந்து அவருடைய இந்த குலானதடிகள் இது சுந்தரேசனார் என் பேர் உள்ள அந்த குடந்தை சுந்தரேசனுடைய அந்த இதெல்லாம் வெளியிட்டோம். மிக சிறப்பாக அமைந்தது. 2 முறை வந்திருக்கிறாரு. அடுத்த ஆண்டு மீண்டும் வருவார். அந்த பெரிய அளவில் சிறப்பாக செய்யப்போற உங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கின்றேன். அதில் நேரில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுடைய மாநாடு நடப்பதற்கு. நிறைய நேரம் தாண்டி போயிடுச்சு நம்மளுக்கு. அதனால இன்னும் நிறைய உங்கள்ட்ட தான் கருத்து கேட்கலான்னு விருப்பம் இருந்தாலும் நேரம் கருதி இங்க இரவு 10:30 ஆயிடுச்சு. அதனால நாங்க இந்த நிகழ்ச்சி ஒரு நிமிடம் நான் ஒன்னும் தொந்தரவு பண்ணல. சொல்லுங்க. இல்ல, பேராசிரியர் இளங்கோவன் அவர்கள் ஒரு ஊதியம் பெறுகிற பேராசிரியராக இல்லாமல் தமிழுக்காக உழைக்கிற பேராசிரியராக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, நன்றி. இணைப்பில் இணைந்திருக்கும் அறிஞர்கள் அனைவருக்கும், ஐயா இளங்கோவன் ஐயா சொன்ன அனைத்து அறிஞர்களுக்கும் சிறப்பு நன்றிகள். உங்க ஒவ்வொருவரையும் அழைத்து கேட்க விருப்பம் இருந்தாலும் நேரத்தின் காரணமாக அதை இப்போ இந்த தருணத்தில் செய்ய முடியல. அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவை வந்து நிறைய பேர் பார்க்க போறாங்க. நிச்சயம் பயனுள்ளதாக அமையும். வலைத்தமிழ் டிவி சார்பாகவும் வட அமெரிக்க எழுத்தாளர்கள் மன்றத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.